எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் என் காதல் பேரழகே. காதல் 46. சைந்தவி காத்திருந்த நாளும் விடிந்தது. அன்றுதான் அவளது கடைசி பரீட்சை. அவள் எதிர்பார்த்த பரீட்சையும் அன்றுதான். பரீட்சை எழுதும் அறைக்கு முன் மாணவ மாணவியர்கள் காத்திருந்தனர். அவர்களோடு வந்தனாவும் சைந்தவியும் நின்றிருந்தனர். இன்னும் 15 நிமிடம் கழித்து மணி அடித்த பின் பரீட்சை அறைக்குள் செல்ல வேண்டும். அதனால் அனைவரும் வெளியே நின்று பேசிக் கொண்டிருந்தனர். வந்தனா ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க அவள் பேசுவதை தலையசைத்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சைந்தவி எண்ணமெல்லாம் மித்துல்தான். அவன்தான் அன்று அவர்களது அறைக்கு வர இருக்கும் கண்காணிப்பு ஆசிரியர். இதை மித்துல்தான் அவளிடம் பகிர்ந்திருந்தான். எழுத போகும் பரீட்சையை விட அவன் தனது அறையில் 3 மணி நேரம் இருக்கப் போவதை எண்ணி மனதில் குதூகலமாக இருந்தாள். தன்னுடன் எழுதும் வந்தனாவிற்கு கூட தெரியாது அவர்கள் அறைக்கு வரப்போகும் ஆசிரியர் மித்துல் என்று. இருவரும் நின்று கொண்டிருக்க அருகே இருந்த 2 மாணவிகள் பேசிக்கொள்வது தெளிவாக இவர்களுக்கு கேட்டது. ஹே, நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு இன்னைக்கு யார் வரப்போறாருன்னு தெரியுமா என ஒருத்தி புதிர் போட, யாரடி வரா என்றால் இன்னொருத்தி ஆர்வமாக, என்னோட கிரஷ் தாண்டி என வெட்கப்பட்டு கொண்டு சொல்ல, யாரு, அந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் சாரா? அவரேதான். ஸ்டாஃப் ரூம்குள்ள போகும்போது அவங்க ஸ்கெடியூல் லிஸ்ட் பார்த்தேன்டி, இன்னைக்கு அவர் தாண்டி. ஐயோ, அவரை பாப்பேனா இல்ல கொஷின் பேப்பரை பாப்பேனான்னு தெரியலடி. அரியர் வந்தா அவர் தாண்டி பொறுப்பு என இவள் சொல்ல அவளது தோழி தலையில் அடித்துக் கொண்டாள். அவரை ஜொல்லு வடிக்க பார்த்து பேப்பரை நினைச்சு தொலைஞ்சிடாதடி. மனுஷன் என்ன அழகு தெரியுமாடி. அந்த கண்ணுக்கே பரீட்சை வேணும்னு தூக்கி போட்டு கன்னத்துல கைய வச்சு 3 மணி நேரம் அவரையே பார்க்கணும் போல இருக்குடி. அழகுடி அவரு என்று மித்துலை நினைத்து கொண்டு பேச சைந்தவிக்கோ பற்றி கொண்டு வந்தது. காதில் புகை வந்தது. அவள் பேச பேச புசு புசுவென பெரிய மூச்சுகளை இழுத்து விட்டு கொண்டிருந்தாள். வந்தனாவிற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. சைந்தவியின் முறைப்பில் அடக்கினாள். மேலும் அந்த மாணவி மித்துலை பற்றி வர்ணித்துக் கொண்டே போக பொறுமையை இழந்தவள் அவள் அருகே வந்து, எக்ஸ்கியூஸ் மீ என்றாள். சொல்லுங்க என்றாள் அவள். இங்க நீங்க பரீட்சை எழுத வந்தீங்களா இல்ல அடுத்தவ புருஷனை சைட் அடிக்க வந்தீங்களா என கேட்க அவளுக்கு புரியவில்லை. வாட் யூ மீன்? தட் மீன்ஸ் ஒழுங்கா பரீட்சையை மட்டும் எழுதணும். ஏன் புருஷனை சைட் அடிக்க கூடாதுன்னு சொல்றேன், புரியுதா? உங்க புருஷனை நான் ஏன் சைட் அடிக்க போறேன்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் சார், அதாமா உன் கிரஷ, அவர் தான் என் புருஷன். ஹீஸ் மேரிட். எக்ஸாம் ஹால்ல அவர் பக்கம் உன் கண்ணு போச்சு தொலைச்சிடுவேன். எக்ஸாம் ஹால்ல உன் வேலைய மட்டும் பாக்குற என்ன என மிரட்ட, எத, அவர் ஓம் புருஷனா என மேலும் கீழும் பார்த்தவள். நான் ஏன் கிரஷ்னு சொன்னா நீ ரொம்ப அதிகமா போய் புருஷனை சொல்றியே, இத நாங்க நம்பணுமாக்கோம், போவியா என எகத்தாளமாக சொல்ல அவளுக்கு இன்னும் கோபம் கூடியது. ஹே, சத்தியமா அவர் தாண்டி இவ ஹஸ்பண்ட் என்றால் வந்தனா. போடிங்க என்று இருவரையும் உதாசீனம் செய்ய, ஹலோ, இது அவரே சொன்னா நம்புவியா என கேட்க, ஓகே, சொல்ல நம்புறேன் என அவளும் தென்னவட்டாக நிற்க சரியாக அறைக்குள் நுழைய இருந்த மித்துலை அழைத்தாள் சைந்தவி. இவ ஏன் கூப்பிடுறா என தாடையை தடவியபடி அங்கே அவர்கள் முன் வந்து நின்றவன், வாட் என்றான். சார், நீங்க தான் மிஸ்டர் சைந்தவின்னு இந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்க. பாவம், உங்களை சைட் அடிச்சிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்க போறா என அலட்சியமாக சொல்ல மித்துல் இருவரையும் முறைத்தான். வாட் இஸ் திஸ்? உங்க 2 பேருக்கும் நீங்க ஸ்டூடெண்ட்னு ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் கிட்ட எப்படி பேசணும், எப்படி அவங்கள பார்க்கணும்னு தெரியாத உங்களுக்கு என இருவரிடமும் கேட்க அமைதியாக நின்றிருந்தனர். லுக், ஐம் மேரிட். ஷீ இஸ் மை வைஃப். ஸ்டடீஸ்ல மட்டும் உன் கவனத்தை வை, வேற எந்த நினைப்பிலையும் சிதறவிடாத என்றவன். இது வீடு இல்ல, காலேஜ். நீ ஸ்டூடெண்ட், நாட் டீச்சர். பிஹேவ் யோர் செல்ஃப் என்று கடிந்து விட்டு அறைக்குள் சென்று விட்டான். அந்த பெண் தலை குனிந்து நிற்க சைந்தவி விடாது. அவர் பக்கம் கண்ணு போகட்டும், அப்ப இருக்கு உனக்கு என்று மிரட்டிவிட்டு நகன்றாள். மணி அடித்ததும் மாணவர்கள் அறைக்குள் நுழைந்து அவரவர் இடத்தில் அமர்ந்தனர். அனைவருக்கும் வினாத்தாளும் விடைத்தாளும் கொடுத்தான். சைந்தவி இதழை சுளித்தபடி வாங்கிக் கொள்ள அவளை கடந்து வந்தவன் உள்ளுக்குள் சிரிப்பை அடக்கிக் கொண்டான். 3 மணி நேரம் அனைவரின் கவனம் பரீட்சையில்தான் இருந்தது. அவனது கவனமும் மாணவர்கள் மேல்தான் இருந்தது. அனைவரும் பரீட்சை எழுதி முடித்திருக்க இவள் மட்டும் இன்னும் எழுதி கொண்டிருந்தாள். விடைத்தாளை வாங்கி அவர்களை அனுப்பி வைத்தான். இவள் மட்டும் எழுதி கொண்டிருக்க அவளை ஒரு தரம் பார்த்துவிட்டு விடைத்தாளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தான். இவளும் பரீட்சையை முடித்துவிட்டு அருகே வர அவளிடம் விடைத்தாளை வாங்கியவன் அறையில் யாரும் இல்லாததால் அவளிடம், நான் வேணா ஹாஃப் டே லீவ் போடட்டா
வீட்டுக்கு போலாமா என ஆசையாக கேட்டான். ம் தேவையில்லை டீச்சர் சார். நான் எங்க அப்பா வீட்டுக்கு தான் போக போறேன். லீவ் முழுக்க அங்கதான் இருக்க போறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க டீச்சர் சார் என்று முகத்தை வெட்டி கொண்டு சென்றாள். ம் போடி, ரொம்பதான். வீட்டுக்கு வந்து உன்னை வச்சுக்கிறேன் என்று உள்ளுக்குள் கருவி கொண்டான். அவள் கிளம்பி அப்பா வீட்டிற்கு சென்று விட்டாள். இவனுக்கு முழு நேர வேலை. மதியம் முழுதும் விடைத்தாளை திருத்தும் பணி இருந்தது அவனுக்கு. மதிய உணவை எடுத்துக்கொண்டு கை கழுவ வந்தபோது அருகே கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்தது. வேலை செய்யும் பெண் மரத்தடியில் தன் 2 வயது மகளை உட்கார வைத்துவிட்டு வேலை செய்து கொண்டிருந்தாள். அக்குழந்தையை பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் குழந்தை அவனை பார்த்து சிரித்தது. இவனும் சிரித்தான். அறையை நோக்கி நகர்ந்தவன் யதார்த்தமாக மேலே பார்க்க செங்கல்கள் சரிந்து குழந்தை நோக்கி விழுந்திருந்தன. வேகமாக ஓடிச் சென்று குழந்தையை காப்பாற்றியவனின் கையில் 2 செங்கல் பட்டு விழுந்தன. கைவலியில் துடித்து விட்டான். குழந்தையை அவனிடமிருந்து வாங்கிக் கொண்டாள் அக்குழந்தையின் தாய். வேகமாக விரைந்த ஆசிரியர்கள் அவனை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். அவனது கையை பரிசோதித்த டாக்டர் எலும்பில் எந்த சேதாரமும் இல்லை, ரத்தம் கட்டியிருப்பதாகவும் அந்த இடம் வீங்கி இருப்பதாகவும் மருத்துவர் சொல்லி வலி குறைய வீக்கம் வடிய மாத்திரை தந்திருந்தார். உடன் வந்த ஆசிரியர் அனைத்தையும் மூர்த்திக்கு அழைத்து தெளிவாக சொல்ல அவரும் ஜோதியிடம் சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு கிளம்பினார். அதே நேரம் ஜோதியிடம் அலைபேசி பேசிக் கொண்டிருந்த மதுவிற்கும் இதை கேட்டு சிறு பதற்றம். இதை சாக்காக வைத்து வேகமாக அறையிலிருந்து வெளியே வந்த மது சைந்தவியின் அறையை தட்டினாள். தூக்க கலக்கத்தோடு வெளியே வந்த சைந்தவி மதுவை கண்டதும், என்ன நீ என்றாள். அது மித்துலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். பெருசா அடியிலனாலும் கையில நல்ல அடியா. இப்பதான் அம்மா சொன்னாங்க. பசங்க தூங்குறாங்க, அவங்கள விட்டுட்டு என்னால போக முடியாது. நீ போய் பாரு, நான் வசியோட வரேன். ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம், வீட்டுக்கு போ என்றாள். சைந்தவியும் பதற்றத்துடன் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவசரமாக கிளம்பிட மதுவும் சிரித்து கொண்டாள். இவளும் மித்துல் வீடு திரும்பும் முன்னே பதற்றத்துடன் இல்லம் வர ஜோதி அவளை வினோதமாக பார்த்தார். என்னம்மா, ஏன் இவ்வளவு பதற்றம், என்னாச்சே? அத்த, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மது சொன்னாங்க. நீங்க என்ன கேஷுவலா இருக்கீங்க? என்னாச்சு அத்த? அவர் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரா? வாங்க போய் பாப்போம் என்று பதற்றம் கொண்டு அவரை இழுக்காத குறையாக அழைக்க அவளை அமர வைத்து தண்ணீர் கொடுத்தவர் அனைத்தையும் அவளிடம் சொல்ல அவள் ஜோதியை முறைத்தாள். என்ன ஏண்டி முறைக்கிற? கடைசி வரைக்கும் உங்க பொண்ணு எனக்கு வெள்ளிதான் என்றாள். இவரோ வாய் விட்டு சிரித்தார். பிறகு அவளிடம் பேச ஆரம்பித்தார். மூர்த்தி மித்துலை அழைத்து வந்தார். மனைவிக்கு தெரியக்கூடாது என்று நினைத்திருந்தான். ஆனால் அவளை அங்கே பார்த்ததும் இன்ப அதிர்ச்சி. மித்துல் என வந்ததும் வராததுமாக அவனை நோக்கி சென்றவள் பதற்றமாக பேசினாள். ஐயோ, கையென்ன இப்படி வீங்கிருக்கு? இப்படிதான் உதவி செய்வாங்களாக்கும் என கோவமாக கேட்டாள். எனக்கு என்னடி தெரியும், அது என் கையில விழுகுன்னு. விலகிடலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள விழுந்துருச்சு என்றான் நீல் விருக்கையில் அமர்ந்தபடி. வேற ஏதோ டாக்டர் சொன்னாங்களாப்பா என அவனது வீக்கத்தைக் கண்டு வேதனையுடன் கேட்டார் ஜோதி. இல்லம்மா, 2 நாள வீக்கம் தானா வத்திரன்னு சொல்லிட்டாங்க. பெரிய இஷ்யூ எதுவும் இல்ல, பயப்படாதீங்க 2 பேரும் என்றான் சிரித்தபடி. சாப்பிட்டியாப்பா? ஆச்சுமா. 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க என்று இருவரையும் உள்ளே அனுப்பி வைத்தார். அறைக்குள் வந்தவனுக்கு உடை மாற்ற உதவி செய்தாள். அவன் மெத்தையில் அமர அவனுடன் அமர்ந்து கொண்ட கையை பற்றி கண்ணீர் வடிக்க அவனும் சலிப்பாக, என்னடி என்றான். எங்க ஹாஃப் டே லீவ் எடுத்து வர நாம போலான்னு சொன்னீங்க. அப்போவே நான் சரின்னு சொல்லியிருந்தா இப்படி ஆகியிருக்காந்தல்ல என்று விசும்ப. நல்ல வேலைக்கு நீ சரின்னு சொல்லல என்று பீடிகை போட, ஏன் என கண்ணீர் நிறைந்த கண்களை விரித்தபடி கேட்டாள். நான் உன்னோட வந்திருந்தா அந்த குழந்தைக்கு என்ன ஆகியிருக்குமோ? கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்களே, அது இதுதாண்டி என்றான் குறும்பு சிரிப்புடன். இப்போ எதுக்கு சார் சிரிக்கிறீங்க என்று கடுகடுப்புடன் வினவ. எனக்கு அடிப்படாம இருந்திருந்தா மேடம் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பீங்களா? என அலக்கழிச்சிருப்பீங்களே என்று கேலியாக கேட்டான். இவளோ முனைப்புடன், அதெல்லாம் எதுவும் இல்ல. எப்படியும் நீங்க ஈவினிங் என்ன கூப்பிட வருவீங்க, அப்ப உங்களோட வந்துடலான்னு தான் இருந்த. அதுக்குள்ள இப்படி ஆகிடுச்சு என்று தயங்கி சொல்ல, நிஜமா என்றான். நிஜம்மா என்றாள். அவனோ அவளது நாடியை உயர்த்தி இதழை கவ்விக்கொண்டான். முழுவதுமாக அவளிடம் முத்தத்தை எடுத்துக்கொண்ட பின், ரொம்ப நாளாச்சு உன்னை அணைச்சிட்டு தூங்கணும் போல இருக்கு. ஆனா என கையில் இருக்கும் வீக்கத்தை ஏக்கமாக பார்த்து சொல்ல, அவளோ எங்க படுங்க என்று எழுந்தாள். அவன் என்னவென பார்க்க அவனுக்கு இந்த பக்கமாக சுற்றி வந்து அணைத்தபடி படுத்துக்கொண்டாள். அவளை மேலும் இறுக்கிக் கொண்டு நெற்றியில் முத்தமிட்டபடி, கோபம் போயிடுச்சா? என்ன மன்னிச்சாச்சா என வினவினான். அவன் கழுத்தில் முகத்தை புதைத்தபடி, கோபம் இல்ல, மன்னிச்சாச்சுதான். ஆனாலும் சண்டைன்னு வந்தா சொல்லி காட்டுவேன். நீங்க கேட்டுக்கணும், வாங்கிக்கணும் என்ன
என விளையாட்டாக சொல்ல, சரி என்று அவளை அணைத்தபடி கண்ணை மூடினான். வெகு நாட்களுக்குப் பின் சுகமாக உறங்கிப் போனார்கள் இருவரும். மாலை வேளையில் ஜோதி மித்தலுக்கு அழைத்தார். அவனும் அலைபேசி வழியே என்னவென்று கேட்க, சம்பந்தி குடும்பம் வந்திருப்பதாக சொல்ல, இருவரும் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு கூடத்திற்கு வந்து அவர்களை வரவேற்றனர். சக்திவேலும் அமுதா குமுதா என பெரியவர்கள் மூவரும் மித்தலை விசாரித்தனர். சக்திவேல் மருமகனை பாராட்டவும் செய்தார். மது வசியும் அவனை விசாரித்தனர். பிறகு குடும்பமாக அமர்ந்து பேசினார்கள். ஜோதி இரவு உணவை தயாரிக்க செல்ல அவருக்கு உதவியாக அமுதாவும் மதுவும் சென்றனர். உடன் சைந்தவியும் சென்றாள். இரவு உணவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்டனர். மித்தலுக்கு உணவு ஊட்டி தானும் சாப்பிட்டாள் சைந்தவி. தனியாக வந்த மதுவிடம் மித்துல், ஏன்கா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அவளை பயமுறுத்தின? நான் அவளுக்கு தெரிய வேணான்னு நினைச்சேன் என்றான். தெரிய வேணான்னு நினைச்சது ஓகே, 2 நாளைக்கு அப்புறம் வந்து அவளை அழைச்சிட்டு போவியா? அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு எங்களை கிழிக்கவா அவ? நான் அப்படி சொன்னதால வீட்டை விட்டு கிளம்புனா. இல்ல இன்னும் காலேஜ் திறக்கிற வரைக்கும் அங்கேயே இருப்பா. என் தம்பி கஷ்டப்பட்டதை எப்படி என்னால பார்க்க முடியும்? அதான் சின்னதா பெட்டு போட்டேன். எப்படி என் பெட் என கேட்க, சூப்பர் என்பது போல கையை தூக்கி காட்டினான். மித்துல், அவகிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. உண்மையை மட்டும் சொல்லு. அவ உன்னை கவனிச்சுக்கிறதுல தான் உங்க லவ்வே கூடும். அவளுக்கு ஒண்ணுனா நீ துடிக்கணும், நல்லா பாத்துக்கணும். இது தாண்டா லவ். அக்கா மேல கோபம் இருந்தா மன்னிச்சிடு. ஆனா நீங்க சேரணும்னு தான் செஞ்சேன். சாரிடா என்றாள். அக்கா, எதுக்கு சாரிலாம் கேக்குற? நான் உனக்கு மனசார நன்றி தான் சொல்லுவேன். அவ கோபமெல்லாம் மறந்து என்னை ஏத்துக்கிட்டா. நாங்களும் பழையபடி ஹாப்பியா இருக்கோம்க்கா என்றான் முகம் கொள்ளா புன்னகையுடன். அதனை ஆதுரமாக பார்த்து கொண்டாள் மது. இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த சைந்தவியும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டவள். அவர்கள் அருகே வந்து, அக்காவும் தம்பியும் சரியான ஃப்ராடு என சொல்ல இருவரும் வழிந்தார்கள். சைந்தவி, இது முழுக்க முழுக்க என்னோட திட்டம்தான். அவனோட பங்கு எதுவும் இல்ல. சாரி என மனதார மன்னிப்பு கேட்க, சைந்தவியும் மதுவை அணைத்து தேங்க்ஸ் என்றாள். இருவரும் அவளது செயலை ஆச்சரியமாக பார்த்தனர். அன்றிலிருந்து மித்துலின் நாட்கள் காலையில் கல்லூரிக்கு செல்வதும், மாலையில் மனைவியோடு காலார வெளியே செல்வதும், இரவில் கொஞ்சு கொள்வதுமாக அழகாக சென்றன. கல்லூரி ஆசிரியர்களுக்கும் 2 வாரம் விடுமுறை அளித்திருந்தது. மித்திலின் உடன் பணிபுரியும் அன்பரசனுக்கு நிச்சயம் வைத்திருக்க மித்திலும் சைந்தவியும் செல்ல இருந்தனர். மெல்லிசான பென்னி சில்க் புடவையை உடுத்தி மிதமான நகைகளை பூட்டி அழகாக தயாராகி வந்தாள். ஜோதி அவளை நெற்றி முறித்தார். பெருமூச்சை இழுத்து விட்டபடி அவளை அழைத்து சென்றான். மணமக்களிடம் வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் பகிர்ந்து புகைப்படம் எடுத்துவிட்டு உண்டுவிட்டு வீடு வந்தனர். கண்ணாடி முன் நகைகளை கழற்றி வைத்தவள் சேலையில் குத்திய ஊக்குகளை அகற்றிய வேளையில் சூடான மூச்சுக்காற்று காதோரம் வீச இடையில் விரல் அழுத்தத்தால் திண்டாடி போனாள் சைந்தவி. மித்துல் என அவளது குரல் காற்றோடு கரைந்து போனது அவனது அதிரடி இதழ் முத்தத்தில். இதுக்கு மேல என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி, ஐ நீட் யூ தவி என மோகத்துடன் கெஞ்ச அவளால் மறுக்க முடியவில்லை. வெட்கத்துடன் என்றாள். தேகத்தை மறைத்திருந்த புடவையை களைத்துவிட்டு அவளை மெத்தையில் கிடத்தி தனது வேட்கையை தீர்த்து கொள்ள ஆரம்பித்தான். உடலெங்கும் மொத்த ஊர்வலமும் விரல்களின் ஊர்வலமும் ஜோராக பயணிக்க பின்னவள் அவனுள் துவண்டு போனாள். அவனை என்னவோ செய்துவிட்டாள் அவள். பாதி விடியலில்தான் இருவரும் உறக்கத்தை நாடினார்கள். அவளை தொட்டு ருசித்த பின் தினமும் இரவு பசிக்க அவளை நாட அவனது இரவு உணவாகி போனாள். இருவரும் சேர்ந்து கேரளாவிலுள்ள வர்க்காலா என்ற இடத்தில் தேனிலவு கொண்டாடிவிட்டு வந்தனர். அரைக்குறை ஆடைகளுடன் வலம் வந்த வெண்மை நிற பெண்களை கண்டு கொள்ளாதவன் தன் மனையாளை விதவிதமாக ரசித்து அவளுள் மயங்கி தன்னுள் அவளை மயக்கியிருந்தான். பிரிந்த நாட்களுக்கு ஈடாக இணைந்து குழைந்து கிடந்தனர் காதலில். கல்லூரி திறந்தது. அவர்கள் நாட்கள் சீராக செல்ல காதலோடு காமத்திலும் அவளோடு மூழ்கி முத்தை எடுத்து விட்டான். அவள் கருவில் அவனது முத்து உருவாகிட 2 கோடுகள் தாங்கிய அட்டையை 2 கெட்டான் நிலையில் பார்த்து நின்றிருந்தாள் சைந்தவி. அவங்க சொல்றபடி குழந்தை பெத்துக்கிட்டா என்ன வசி, எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல என வெட்கத்துடன் சொல்ல வசியோ அவளை அதிர்ந்து பார்த்தான். காதல் 47. ஆசிரியர்கள் அறையில் 4-5 மாணவிகள் வட்டம் போட்டு நின்றிருந்தனர். ஒவ்வொருவரும் மரண பீதியில் நின்றிருந்தனர். அதில் சைந்தவியும் வந்தனாவும் அடக்கம். தனது கண்ணாடியை மூக்கின் மீது வைத்து உத்து உத்து பார்த்து கொண்டிருந்த செல்வராணியை எண்ணித்தான் கலங்கி போயிருந்தனர். அவர்தான் அந்த மாணவிகளின் ப்ராஜெக்ட் மென்டார். யார் வரக்கூடாதென்று முதுகலை படிப்பில் சேரும்போதே வேண்டிக் கொண்டார்களோ அவரே அவளுக்கு ப்ராஜெக்ட் வழிகாட்டியாக வந்துவிட விதி அவளை பார்த்து கைகொட்டி சிரித்தது.
அந்த கல்லூரியில் அனுபவமிக்க ஆசிரியர்களில் அவரும் ஒருவர். ப்ராஜெக்ட் எல்லாம் அவர் எதிர்பார்த்தது போலவே இருக்க வேண்டும். இல்லை என்றால் கண்டபடி திட்டுவார். அதிலும் அந்த மாணவிக்கு திருமணமாகிவிட்டால் அவர் வாயில் வருவதையெல்லாம் கேட்கவே முடியாது. இதை பலரும் சொல்ல கேட்டவள் இன்று அனுபவிக்கிறாள். மற்ற 4 மாணவிகள் ஓரளவு அவர் எதிர்பார்த்ததைப் போல கொண்டு வந்திருந்தனர். அதிலும் சில தவறுகளை கண்டுபிடித்து சொன்னார். கடைசியாக சைந்தவி கொடுக்க மொத்தமாக அடித்து கிழித்து தூக்கி எறிந்தவர் சகட்டு மேனிக்கு திட்ட ஆரம்பித்தார். என்ன இது? என்ன பண்ணிட்டு வந்திருக்க? என்ன செஞ்சிருக்கான ஒரு தரம் பார்க்கவாது செஞ்சியா? கடமைக்கு படிக்க வர்றதுக்கு பேசாம மாமியா பேச்சு கேட்டு வீட்லயே இருந்து புருஷன் முதுகுக்கு சோப்பு போட வேண்டியதானே? டிகிரி வாங்க எங்க தலையாண்டி உருட்ட வரீங்க? புள்ள பெக்கிற வேலையெல்லாம் சரியா தானே பண்றீங்க? படிக்க முடியலையாக்கும், ப்ராஜெக்ட் செய்ய முடியலையாக்கும். முடியலன்னா வீட்ல கிடங்கடி. இங்க வந்து கண்ண கசக்கி நின்னு என் உயிரை வாங்கிட்டு போங்கடி என வாய்க்கு வந்ததை பேசிவிட்டார். வந்தனா எவ்வளவு சமாதானம் செய்தும் சைந்தவியின் அழுகை நிற்கவில்லை. அழுதழுது மயங்கி சரிந்து விட்டாள். அவள் கன்னத்தை அடித்து முகத்தில் தண்ணீரை தெளித்து அவளை கண் விழிக்க வைத்தனர். கல்லூரியிலேயே சின்னதாய் கிளினிக் போல மாணவ மாணவியர்களுக்காக அமைத்திருந்தனர். அங்கே ஜனனியும் வந்தனாவும் சைந்தவியை அழைத்து சென்றனர். அங்கே மருத்துவரிடம் சைந்தவி மயக்கம் போட்டு விழுந்ததாக சொன்னார்கள். மருத்துவரோ அவளது கைகளை பற்றி நாடி பார்த்தார். பின் கண்களை திறந்து பார்த்தார். அரை மயக்கத்தில் இருந்தாள். உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? எஸ் மேடம், மேரேஜ் ஆகி 6 மந்த் மேல இருக்கும் என்று வந்தனா சொல்ல, கடைசியா எப்ப பீரியட் வந்ததுமா என்று கேட்க அவளும் யோசித்து சொல்ல, ஐ திங்க் நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் வீட்ல செக் பண்ணி பாருங்க. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போங்க. நான் எந்த மெடிசனும் தரல. தூங்கி ரெஸ்ட் எடுங்க, சரியாகிடும். இதை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க என்று பிரெக்னன்சி கிட்டை கொடுக்க அதை வாங்கிக் கொண்டு மெல்ல நடந்து வந்தனர் மூவரும். ஜனனிக்கும் வந்தனாவுக்கும் சந்தோஷம் பிடிபடவில்லை. அவளை அழைத்து கொண்டு கேண்டீனுக்கு சென்று அவள் குடிக்க நீராகாரமாக வாங்கிக் கொடுக்க பருகியபடி அமர்ந்திருந்தாள். ஹே, வாழ்த்துக்கள் சைந்து, நாங்க அத்தையாக போறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என்று அவளை கட்டி அணைக்க அவளோ கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்தாள். ஏண்டி, உனக்கு சந்தோஷமா இல்லையா? எப்படி இல்லாம இருக்கும்? ஆனா கல்யாணம் ஆனதுக்கே அந்த ராணி அந்த கிழி கிழிக்கிறா. இதுல வயித்த தள்ளிட்டு போய் நின்னா இது வரைக்கும் இங்கே ஒருத்தர்கிட்டயாவது திட்டு வாங்கியிருப்பனா? எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்த நேரத்துல குழந்தை வேற, எனக்கு பயமா இருக்குடி. அந்த ராணி ஒரு ஆளுன்னு ஒரு தடவை திட்டு வாங்கினதுக்கெல்லாம் ஃபீல் பண்றது உன்னால முடியும் சைந்தவி. யூஜில நம்ம மேரிட் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணியிருப்பேன். இப்ப உனக்கு நீயே மோட்டிவேட் பண்ணிக்கடி, உன்னால முடியும் என இருவரும் அவளை தேற்ற அமைதியாக இருந்தாள். அவளை வகுப்பறைக்கு அழைத்து சென்று உறங்க வைத்தனர். மித்தல் காட்டும் காதல் மயக்கத்தில் அனைத்தையும் மறந்து போனவள் ப்ராஜெக்டையும் மறந்து போனாள். கடைசி நிமிடம் செய்து சொதப்பலாகி போனதும் அதனால் ராணியிடம் வசவு சொற்களை வாங்க வேண்டியதாகி போனது. மாலையில் கல்லூரி முடிய சோர்வுடன் தான் நடந்து வந்தாள். உடன் ஜனனியும் வந்தனாவும் அவளோடு இரு பக்கமும் தாங்கியபடி வந்தனர். அவளுக்காக மித்தல் காத்திருக்க சோர்வுடன் வரும் மனையாளை பார்த்து பதறிப்போனான். என்னாச்சு தவிமா, ஏன் இப்படி இருக்க? சார், இன்னைக்கு கிளாஸ்ல மயங்கி விழுந்துட்டா. இப்போ ஓகேதான், இருந்தாலும் சோர்வா இருக்கா, பார்த்து கூட்டிட்டு போங்க என்றிட. ஏன், என்னாச்சு? அவ சொல்லுவா சார். தேங்க்யூ சார் என்று சென்று விட்டனர். என்னாச்சு தவிமா, காய்ச்சல் அடிக்குதாடி? என்ன பண்ணுதுடி? ஹாஸ்பிட்டல் போலாமா என்று நெற்றியில் கை வைத்து பார்த்தான். அதனை தட்டிவிட்டவள், வண்டி எடு, வீட்டுக்கு போகலாம் என்றாள் கோபமாக. இவனோ மேற்கொண்டு பேச வர, வீட்டுக்கு போலாம் என்றாள். அவனும் வண்டியை கிளப்ப ஏறி அமர்ந்தாள். மெல்ல ஓட்டு, என்னால முடியல என்றாள். கல்லூரி வளாகம் தாண்டியதும் அவன் முதுகில் சோர்வாக தலையை சாய்த்து கொண்டாள். வீட்டுக்கு வந்ததுமே பேக்கை தூக்கி போட்டு மெத்தையில் விழுந்தவள்தான் அப்படியே உறங்கி போயிருந்தாள். அவன் ஜோதியிடம் சொல்ல சந்தேகத்துடன், அவ தூங்கட்டும், அப்புறம் கேட்போம் என்று விட்டுவிட்டனர். நன்றாக தூங்கியவள் உறக்கம் கலைந்ததும் எழுந்து அமர்ந்தாள். வேலை செய்து கொண்டிருந்தவன் நிமிர்ந்து பார்த்தான். அவளோ எழுந்து மருத்துவர் கொடுத்த கிட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல புருவ முடிச்சுடன் அவளை பார்த்தான். உள்ளே சென்று 20 நிமிடங்கள் கழித்து வந்து மெத்தையில் அமர அவள் தோளில் கை வைத்து, என்னாச்சுமா என்று கேட்டிட, என்ன என்னாச்சுமா? இனி என் மேல கைய வச்ச உன்னை கொன்னுடுவேன் என்று மிரட்ட. எத? கை வைக்க கூடாதா? வாய்ப்பே இல்ல, நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, கை வைக்காம எப்படி இருக்க முடியும் என்று அவளை இருக்க அணைக்க அவனை தள்ளிவிட்டவள், ஃபர்ஸ்ட் நைட்ல என்னடா சொன்ன? ரொம்ப நல்லவ மாதிரி. நீ படிக்கணும், படிச்சதுக்கு அப்புறம்தான் எல்லான்னு பெருசா சொன்னல நீ. இப்ப என்னடா பண்ணி வச்சிருக்க என்று அதை அவன் கையில் கொடுக்க வாங்கி பார்த்தவனுக்கு கால்கள் தரையில் நிற்கவே இல்லை. ஹே தவிமா, நான் அப்பாவாகிட்டனா? ஹொரே
என கத்தியவன் அவளை இறுக்க அணைத்து முகமெல்லாம் முத்தங்கள் கொடுக்க ஆசையாக வாங்கிக் கொண்டான். அவன் மட்டுமே சந்தோஷத்தில் மிதக்க அவளோ அமைதியாக இருந்தாள். அவளது அமைதியான முகத்தைக் கண்டவன், என்னடே, உனக்கு குழந்தை உண்டானதுல இஷ்டம் இல்லையா? எனக்கு ரொம்ப இஷ்டம்தான் மிதுல். இன்ஃபேக்ட் விஷயம் தெரிஞ்சது எனக்குள்ள அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆனா என்னால முழுசா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல என்று அவன் தோளில் சாய்ந்து கொள்ள, ஏம்மா, என்னாச்சு என அவளின் தலையை வருடிக் கொண்டு கேட்டான். அவளும் நடந்ததை சொல்ல, நான் வீட்டிலேயே இருக்க போறேன் மிதுல். எனக்கு குழந்தைய சுமந்துட்டு காலேஜுக்கு போக விருப்பம் இல்ல. காலேஜ் போய் அவ முகத்தை பார்த்தா எனக்கு ப்ரெஷர் தான் கூடும். நான் பீஸ்ஃபுல்லா குழந்தை பெத்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் காலேஜுக்கு போகல என சிறு பிள்ளை போல அவனிடம் சொல்ல, ம் சரி, போக வேணாம். அவங்க சொன்னது போல மாமியார் வீட்ல பாத்திரம் தேய்ச்சிட்டு என் முதுகுக்கு சோப்பு போட்டுட்டு எங்கே இரு. இதுதான் உனக்கு பீஸ்ஃபுல்லா தாராளமா இருமா. ப்ரெஷர் காலேஜுக்கு போய் அந்த முகத்தை பார்த்தா வராது. நீ இங்கே இருக்க போறதால தான் வரும். உனக்கு ஓகேனா இருமா என்றிட அவளோ புரியாமல் அவனை பார்த்தாள். என்னடி? அப்போ என்ன காலேஜுக்கு போக சொல்றியா? அவ முன்னாடி வயித்த தள்ளிட்டு நின்னா இன்னும் என்ன திட்டுவா? ஓ, நீ பிரெக்னன்ட் ஆனதுக்கு திட்டுவாங்களா? இல்ல இல்ல, ப்ராஜெக்ட்ல தவறு மிஸ்டேக் இருந்தாலும் ஒழுங்காம செய்யாம போனாலும் திட்டுவாங்க. அப்போ ப்ராஜெக்ட் ஒழுங்கா மிஸ்டேக் இல்லாம செய்யறது யார் கையில இருக்கு தவிமா? என் கையில தான். சோ நீ ஒழுங்கா மிஸ்டேக் இல்லாம ப்ராஜெக்ட் முடிச்சிட்டா திட்ட போறாங்களா என்ன என கேட்க, இல்லை என்றாள். தவிமா, ஐ எம் வெரி சாரி. இப்போ என்னால நீ சஃபர் ஆகுற, எனக்கு புரியுது என்று சொல்ல, இல்ல இல்ல, என்ன பேசுற நீ? இது நேசம். கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற ஒண்ணுதானே. ஏன் அவங்க புள்ள பெத்துக்கலையாக்கும்? குழந்தை உருவாக நீ மட்டும்தான் காரணமா என்ன? நானும் காரணம் தானே. உன்னால நான் சஃபர் ஆகல மித்துல். இன்ஃபேக்ட் உன்னால எனக்கு அம்மான்ற மிகப்பெரிய உயர்வு கிடைச்சிருக்கு. இதுல கஷ்டம் என்ன இருக்கு? இதெல்லாம் பெண்கள் அனுபவிக்க போற இன்ப அவஸ்தைகள் தான். அத சஃபர்னு சொல்லக்கூடாது மித்துல் என்று அழகாக சொல்ல, ஆசையாக நெற்றி முட்டியவன், சரிதான். அதே போல 4 வருஷம் திட்டு வாங்காம பர்ஃபெக்டா காலேஜ் போயிட்ட. இப்போ திட்டு வாங்கினதும் காலேஜ் போக மாட்டேன்னு குழந்தை மாதிரி பேசுறது மட்டும் சரியா? உனக்கே இது அசட்டுத்தனமா தெரியல? ஆசைப்பட்டு படிக்கும்போது இது போல திட்டு வாங்குறதும் இன்ப அவஸ்தைகள் தான் தவிமா. அவமானப்படாம ஜெயிச்சா அதுல என்ன இருக்க போகுது சொல்லு? இப்போ எந்த வாயால உன்னை திட்டினாங்களோ அதே வாயால உன்னை புகழ வைக்கணும். அட்லீஸ்ட் குட்டாவது வாங்க நினைக்கணும் தவிமா. அதுக்கு நீ போராட வேணாமா? இது இல்லையே என் சைந்தவி. வேணான்னு பின் வாங்க மாட்டா என் தவிமா. எந்த அக்கா உன்னை திட்டி எரிச்சல் பட பேசினாலோ அவளையே இப்போ அன்பா இணக்கமா பேச வைக்க முடிஞ்ச உன்னால எதையும் மாத்த முடியாதம்மா. பிரெக்னன்சிய காரணம் காட்டி படிப்பு நிறுத்தணும்னு நினைக்கிற கோழை என் தவி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, என்னால முடியாதுன்னு இன்னமும் தோணுச்சுனா நீ காலேஜ் போக வேணாம். ஆனா என் தவிமா பின்வாங்குறது எனக்கு பிடிக்கல. எத்தனையோ பெண்கள் போராடி படிக்கிறது இல்லையா? நான் உனக்கு எப்பவும் எதுலயும் துணையா இருப்பமா. முடிவு உன் கையில தான். அறிவுரையாளராக மாறிப்போனான் மித்துல். அவளும் அவனை அணைத்து கொண்டு, இனி பின்வாங்க மாட்டேன் மித்துல். என் ஸ்டடீஸ், என் பிரெக்னன்சி பேலன்ஸ் பண்றேன். லவ் யூ மித்துல் இன்று கன்னத்தில் முத்தம் வைத்தாள். லவ் யூ டு தவிமா அண்ட் கங்க்ராட்ஸ். நவ் வி ஆர் பேரண்ட்ஸ் என்று மூக்கில் முத்தம் வைக்க அவனது உள்ளங்கையை அவள் தன் மணி வயிற்றில் வைத்து அதன் சூட்டை உணர்ந்து தலையை அசைத்தாள் கண்ணீருடன். அதை துடைத்து விட்டவன் மெல்ல குனிந்து முத்தமிட்டு, வா, அம்மா கிட்ட சொல்லலாம். இன்று இருவரும் வெளியே வர அங்கே ஜோதியும் மூர்த்தியிடம் தனது சந்தேகத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். முகம் கொள்ளா புன்னகையுடன் வெளியே வந்தவர்களை வரவேற்ற ஜோதி சிரிப்புடன், என்ன, நாங்க தாத்தா பாட்டி ஆகிட்டோமா என கேட்க வேகமாக சென்று மாமியாரை அணைத்துக் கொண்டாள் சைந்தவி. இருவரும் காலில் விழ பெரியவர்கள் அவர்களை ஆசீர்வதித்தனர். பின் சைந்தவி வீட்டில் பகிர அவர்களும் மகிழ்ச்சியாக இருந்தனர். மறுநாள் மருத்துவமனைக்கு சென்று உறுதி செய்துவிட்டு வந்தனர். சைந்தவி குடும்பம் அங்கே வந்து சேர அன்று முழுக்க ஒரே கூத்துதான். சோர்வு, தலை சுற்றல், வாந்தி என கர்ப்பகால உபாதைகளை அவள் அனுபவிக்க அவளை தாங்கி பிடித்தான் மித்துல். கல்லூரி ப்ராஜெக்டுக்கும் உதவி செய்தான். வீட்டில் ஜோதியும் மூர்த்தியும் அவளை தாங்கினார்கள். 5 மாதம் கடக்க செமஸ்டர் எழுதி முடித்தாள். ப்ராஜெக்ட் கொடுக்க இன்னும் 3 மாதங்கள் இருந்தன. ப்ராஜெக்ட் முடிந்ததும் தான் வளைகாப்பு வைக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள். மித்துல் உதவியுடன் ப்ராஜெக்ட் செய்வதால் திட்டு வாங்காமலேயே மிகச் சரியாக செய்து கொண்டு வந்து கொடுப்பாள். இருப்பினும் ஒரு நாள் திட்டு வாங்கினாள். வயிற்று தள்ளிக்கிட்டு நிக்க தெரியும், தப்பில்லாம ப்ராஜெக்ட் செய்ய தெரியாதாக்கும் என்று திட்ட, அதற்கும் மித்துலிடம் வந்து கண்ணீர் சிந்த அவன் பொறுமையாக இருந்தான். எப்படியோ கல்லூரியில் அவளுக்கு தந்த ப்ராஜெக்டை சரியாக முடித்து ஒப்படைத்து
அவரிடம் கையெழுத்து வாங்கிய பின்னரே இவளது உயிர் மீண்டும் அவளிடம் வந்து சேர்ந்தது. ஒரு பாரத்தை இறக்கி வைத்தது போல இருந்தது சைந்தவிக்கு. அவளது முகத்தை பார்க்க அவ்வளவு சந்தோஷம் கொட்டி கிடந்தது. அதனை ரசித்துக் கொண்டான் மித்துல். அன்றிரவு நிம்மதியாக உறங்கிப் போனாள். அவளை எழுப்பாமல் தொந்தரவு செய்யாமல் கல்லூரிக்கு கிளம்பினான் மித்துல். கல்லூரிக்கு வந்ததும் நேராக பார்க்க சென்றது என்னவோ செல்வராணியைத்தான். அவரும் தன் முன்னே வந்து நிற்பவனை என்னவென்று பார்த்தார். சாரி மேடம், நீங்க சீனியர். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்ல. ஆனாலும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ப்ராஜெக்ட் சரியா செய்யாத ஸ்டூடெண்ட்டை திட்டுறது தப்பு இல்ல. ஆனா அவங்க பர்சனல் லைஃபோட கனெக்ட் பண்ணி ஏன் திட்டுறீங்க? அவங்கள ஏன் மட்டம் தட்டுறீங்க? குறிப்பா கல்யாணமான பெண்களை, கர்ப்பமான பெண்களை ரொம்ப கேவலமா பேசுறீங்க. நீங்க இதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க தானே? உங்களுக்கு தெரியாததுன்னு எதுவும் இல்லையே. கல்யாணமான பெண்கள் படிக்க நினைக்கிறது, அவங்க வீட்ல ஆதரவு தரது எல்லாம் ரொம்ப வீட்ல நடக்கிற விஷயம் இல்ல. அதையும் மீறி வராங்க. இதுல மன உளைச்சலுக்கு ஆளாக்குற உங்க வார்த்தை மீண்டும் அவங்கள வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிடறதா மேடம்? நம்ம திட்டுற வார்த்தைகள் கூட ஒருத்தரோட முன்னேற்றத்துக்காக இருக்கணுமே தவிர முடங்கி போக இருக்கக்கூடாது. உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நான் வரேன் மேடம் என்று கிளம்பி அவனை வெறித்து பார்த்தார் அவர். நான் அழுகுறேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. இதுதான் உன் லவ்வா? போடா என பூரித்த முகத்தில் 2 கண்ணுகளிலும் சந்தனம் பூசி நெற்றியில் குங்குமம் நிறைத்து ஆங்காங்கே மஞ்சள் அரசியும் கை நிறைய வளையல்களை பூட்டியும் கண்ணீர் விடும் மனைவியின் முன் சிரிப்புடன் நின்றாலும் உள்ளுக்குள் தீராத ரசனையோடு அவளை பார்த்து நின்றான் மித்துல். எதையும் அறியாத அவளோ எரிச்சல் மேலோங்க நின்றிருந்தாள். காதல் 48. சொந்தங்கள் சூழ கூடத்தில் தட்டு வகைகள் நிறைந்திருக்க அலங்கரித்த அரியணையில் பட்டுப்புடவை சரசரக்க ஆபரணங்கள் போட்டி கண்ணங்கள் சிவக்க பூரிப்புடன் முகம் கொள்ளா சிரிப்புடன் அமர்ந்திருந்தாள் சைந்தவி. சக்திவேல் குழந்தையாக எண்ணி வளர்த்த மகள் குழந்தையை சுமக்கும் வயதை வந்தடைந்ததை இன்னும் நம்பாமல் அவளை ஆச்சரியமாக பார்த்தார். சிறு விரல் பிடித்து தான் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் பாவாடையை தூக்கிக் கொண்டு வரும் தங்கை இன்று குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள் என்பதை நம்ப முடியாமல் மலைத்துப் போய் பார்த்தான் வசீகரன். தந்தைக்கு பெற்ற மகள் வளர்ந்தாலும் குழந்தை என்றால் தாய்க்கு குழந்தையாக இருக்கும் மகள் வளர்ந்த பெண்தானே? தந்தையின் பார்வைக்கும் தாயின் பார்வைக்கும் சைந்தவி வித்தியாசப்பட்டாள். இன்று சைந்தவிக்கு வளைகாப்பு. தெரிந்தவர்கள் சொந்தங்கள் என அனைவரையும் அழைத்து வீட்டிலே செய்தனர். அவளையும் அவள் அருகே மித்துலையும் அமர வைத்து இருவருக்கும் மாலை சூட்டினர். முதலில் ஜோதியும் மூர்த்தியும், அடுத்ததாக சக்திவேலும் அமுதாவும், அதன்பின் வசீகரனும் மதுவும் என அனைவரும் சைந்தவியின் கன்னங்கள் நிறைய சந்தனம் பூசி குங்குமமிட்டு அட்சதை தோவி கை நிறைய வளையல் பூட்டிவிட்டனர். அதே போல தொடர்ச்சியாக அனைவரும் அவ்வாறு செய்தனர். குமுதாவும் மகளை ஆசிர்வதித்து திருநீறு பூசிவிட்டார். கடைசியாக மித்துல் வந்து அனைத்தும் செய்து அவள் நெற்றியில் முத்தம் வைத்தான். அவள் வெட்கம் கொள்ள சபை முழுவதும் சிரிப்பொலியால் சலசலத்தது. 9 வகையான உணவுகளை அவளுக்கும் மித்துலுக்கும் அமுதாவும் ஜோதியும் ஊட்டிவிட்டார்கள். வந்தவர்கள் அனைவருக்கும் சக்திவேல், மூர்த்தி, மித்துல், வசீகரன் என 4வரும் விருந்து பரிமாறி பார்த்து கொண்டனர். நல்ல நேரம் பார்த்து அமுதாவும் சக்திவேலும் மகளை அழைத்து செல்ல காத்திருக்க அவளோ அறையில் அவளுக்கு தேவையான உடைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். உள்ளே நுழைந்து மித்துலும், தவிமா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அத்தா மாமா உனக்காக வெயிட்டிங். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீ மாமா வீட்டுக்கு போகணுமா? லேட் பண்ணாம சீக்கிரமா வாமா என்றான். அவளோ அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மெதுவாக துணிகளை எடுத்து வைக்க இவனுக்குத்தான் ஆயாசமாக இருந்தது. என்னடி டைம் ஆச்சுன்னு சொல்ற? ரொம்ப மெதுவா எடுத்து வைக்கிற. என்னாச்சுடி உனக்கு? நல்ல நேரம் பார்த்து பொண்டாட்டியா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற. அவ்ளோ டார்ச்சர்ல நான் உனக்கு என்று கடுப்புடன் பையில் துணியை திணிக்க இவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஆமா, டார்ச்சர் தான். டபுள் ட்ரிபிள் டார்ச்சர் தான். என்ன பண்ண? இப்படியான சந்தர்ப்பம் அடிக்கடி கிடைக்காதே. அதான் நல்ல நேரம் பார்த்து அனுப்பி வைக்கிறேன்டி என் செல்ல பொண்டாட்டி இன்று கன்னத்தை கிள்ள. ஓ, அப்ப நான் போறதுல அவ்ளோ சந்தோஷம் உனக்கு. நிம்மதியா இருப்ப, அப்படிதானே? அஃப்கோர்ஸ் என்றான் தோளை குலுக்கி. அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது ஃபீல் பண்ணி அழுத. இப்போ சீக்கிரமா போன்னு சொல்ற. இதான் உன் லவ்வா என சிறு பிள்ளை போல மூக்கை உறிஞ்சி கேட்கும் மனையாளை பார்க்க கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாகத்தான் தெரிந்தாள். சிரித்துக்கொண்டே, அடியே, இது உனக்கே ஓவரா தெரியல. இன்னைக்கு போயிட்டு சண்டே வரப்போறா. இதுக்கு இவ்ளோ பில்டப் தேவையாடி? இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க இருக்க போறான். நாளைக்கு அங்க வந்துட போறான். அப்புறம் சண்டே சேர்ந்து இங்க வந்துட போறோம். எதுக்கு இந்த அலும்பு தேவையாடி என்று முகத்தை ஏந்தி கண்ணீரை அழுத்தமாக துடைத்தவன் நெற்றி முட்டி, இன்னைக்கு ஏதோ சம்பிரதாயமா, நான் வரக்கூடாதான்.
அதனால ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு ஓடி வந்துருவேன். என் தவிக்குட்டியையும் என் தவிக்குட்டி 2.0வையும் பார்க்க. என்றவன் முகம் முழுவதும் முத்தம் வைத்து, ரொம்ப அழகா இருக்க தவிமா. என் கண்ணே பற்றும் போலடி. என்று நெட்டி முறிக்க சடசட சத்தம் கேட்க வாயில் கை வைத்து அதிர்ந்தான். அவளோ அழகாக சிரித்து வைத்தாள். நாளைக்கு வந்துருவல என பட்டனை திருக இன்னைக்கு நைட் 12 மணிக்கு வந்துடட்டுமா? என கேட்க அவளோ அவன் இதழில் முத்தம் வைக்க மொத்தமாக கொள்ளையடித்த பெண்தான் விடுவித்தான். இருவரும் சிரித்தபடி வெளியே வந்தனர். மித்திலிடமும் ஜோதி மூர்த்தியிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டாள் சைந்தவி. அறைக்குள் செல்ல அவனுக்கு விருப்பம் இல்லை. தாய்க்கு உதவியாக சுத்தம் செய்து நேரத்தை போக்கினான் மித்துல். ஜோதிக்கும் மூர்த்திக்கும் மகனின் நிலை புரிய சிரித்துக் கொண்டனர். இங்கே மெதுமெதுவாக தனது அலங்காரத்தை கழற்றிக் கொண்டிருந்தாள் சைந்தவி. அப்போது உள்ளே வந்த மது அவளுக்கு உதவி செய்தாள். என்ன மேடம், கொஞ்சம் டல்லா இருக்க போல இருக்கு என கேட்க கண்ணாடியில் தெரிந்த மதுவை பார்த்து மெதுவாக புன்னகைத்தாள். மித்தில் கூட இருக்கணும் போல இருக்கா என கேட்க சிறு பிள்ளை போல ஆம் என்றாள். அப்ப பிறந்து விட வேணாமா? மித்துல் தான் வேணுமா என சிரிப்புடன் கேட்க, ரொம்ப வருஷம் வாழ்ந்த வீடுதான். ஆனா அவனோட வாழ்ந்த பிறகு கொஞ்சம் அந்நியமா தெரியுது. இப்படி நினைக்க வச்சது உங்க தம்பிதான் என்று முனைப்புடன் சொன்னாலும் அதில் காதல் நிறைந்திருந்தது. சரிதான் என்றாலும் அவளுக்கு பெருமையாக இருந்தது அவனது தம்பியை நினைத்து. கண்ணாடி வழியே தயங்கியபடி, உங்க லைஃப் எப்படி போகுதா நீ என்று கேட்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கண்டா. ஒரு நிறைவான வாழ்க்கைதான். அழகான 2 பொண்ணுங்க, அன்பான கணவன். என்னோட கனவு உயிர் பெற்றது போல இருக்கு சைந்தவி. மகிழ்ச்சிக்கு குறைவில்ல என்றாலும் அவள் முகத்தில் ஒரு சோகம் இழையோட அதை சைந்தவியும் கவனித்தாள். அன்பான கணவனா இல்ல தோழனானே என கேட்க அவளோ அதிர்ந்து பார்த்தாள். என்ன நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்களா? உங்க உதடுகள் ஒண்ணு சொன்னா உங்க கண்ணு வேற சொல்லுதே. சொல்லுங்க, இன்னமும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானா என தயக்கமாக கேட்டாள். இந்த 8 மாசத்துல அவனுக்கு நான் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்கேன் போல. ஆனா அவனை நான் மனசார புருஷனா ஏத்துக்கிட்டேன். எனக்குள்ள புதைஞ்சு போன பழைய காதல் மீண்டும் தூசி தட்டி எடுத்து திருப்பி பாக்குறது போல இருக்குமா? அவன்தான் என்ன லவ் பண்ணல. அவனுக்கு நான் ஃப்ரெண்டா மட்டும் தெரியறேன் போல என முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு சொன்னாள் மது. சரிதான், ஆனா அவன்கிட்ட உங்க காதல சொல்லிட்டீங்களா? இல்ல, இன்னும் சொல்லல. மறுபடியும் அதே தப்ப பண்றீங்க பாருங்க. முதல்ல உங்க காதல சொல்லுங்க. அவன் ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க காதல் சொன்னதுந்தான் உங்கள பத்தி தன்னை பத்தி அவன் யோசிப்பான். இல்லனா ஒரு முன்னேற்றமும் இருக்காதா நீங்களே முதலிட்டு வைங்க என்று அறிவுரை சொல்ல அவளும் சிறு பிள்ளை போல தலையசைத்துக் கொண்டாள். இரவில் அனைவரும் இரவு உணவு எடுத்துக்கொண்டு கூடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க குமுதா அருகே அமர்ந்திருந்த சைந்தவியிடம், என்ன பிள்ளை வேணும் உனக்கு என கேட்க, எதுவானாலும் ஓகேதா கும்ஸ் என்றாள். மருமக பொண்ணு வேணுமா? வசீகரன் சொல்ல, இல்ல மருமகன்தான் வேணும் என்று மது சொன்னாள். குழந்தைகள் இருவரும் ஒரு சேர, எங்களுக்கு தம்பிதான் வேணும் என்றனர். உங்களுக்கு தம்பி வேணும்னா உங்க அம்மா கிட்ட கேளுங்க என குமுதா விளையாட்டாக சொல்ல மதுவும் வசியும் அமைதியாகி போனார்கள். அவர்கள் அமைதியை கண்ட அமுதா, என்ன மது, ஒரு பேரம் பெத்து தர மாட்டீங்களா என்ன ஆசையாக கேட்க, மதுவோ வெட்கம் கொண்டு, அதுக்கு என்ன அத்த, பேரந்தானே, பெத்து தரேன் என்றாள். வசியோ அவளை அதிர்ந்து பார்த்தான். ஆனால் பதிலுக்கு எதுவும் பேசவில்லை. இருவரையும் கண்டு நமட்ட சிரிப்புடன் பார்த்திருந்தாள் சைந்தவி. குழந்தைகள் இருவரும் மெத்தையில் உறங்க வழக்கமாக இருவரும் பால்கனியில் அமர்ந்து பேசினார்கள். ஏதேதோ பேசிய வசிக்கு அவளிடம் அந்த விஷயத்தை பேச தயக்கம். அவனது தயக்கத்தை கண்டு கொண்டவள் அவன் பேசும் வரை பொறுமையாக இருந்தாள். தனது தயக்கத்தை மெல்ல உடைத்த வசியும் அவளிடம், நீ அம்மா கிட்ட சொன்னது விளையாட்டுக்காக தானா? ஐ மீன், அவங்கள சமாளிக்க தானே என கேட்டான். அவளோ சிரித்தபடி ஆமா என்றாள். அப்போதுதான் அவனுக்கு மூச்சே வந்தது. நெஞ்சில் கை வைத்து இதழ் குவித்து ஊதியவன், தேங்க் காட், உண்மைன்னு சொல்லிடுவியோன்னு பயந்த என்றான் ஆசுவாசம் கொண்டு. ஆனா வசி, ஏன் நாம குழந்தை பெத்துக்க கூடாது எனக் கேட்டு இதயத்தை ஒரு நிமிடம் அதிர வைத்தாள். மது, அவங்கள சமாளிக்க நான் சொல்லல வசி. உண்மையாவே எனக்கு அந்த ஆசை இருக்கு. உன்னை நான் காதலிக்கிறேன் வசி. என்னோட காதல் எனக்குள்ள தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா அத மீட்டெடுத்தது நீதான். தினமும் காலையில நீ காட்டுற சிரிப்பு, நீ சொல்ற குட் மார்னிங், சுமாரா இருக்கிற சமையல கூட என் மனசு சுணங்கிடக்கூடாதுன்னு சூப்பரா இருக்குன்னு புகழ்றது, கிளம்பும்போது பாய்டி சொல்றது, வீட்டுக்கு வந்ததுமே மதுன்னு அழைச்சிட்டே வர்றது, குழந்தைகளோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, சேர்ந்து சாப்பிடுறது, பசங்க தூங்குனதும் தனியா அழைச்சிட்டு போய் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமான்னு நீ கதை கதையா பேசுறது, அப்பப்போ பசங்க கூட சேர்ந்து என்ன கடுப்படிக்கிறது, எல்லாம் சேர்ந்து
உன்னை மேலும் பைத்தியமா காதலிக்க சொல்லுது வசி. மறுபடியும் உன் மேல எனக்கு காதல். என்ன நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. எனக்கு உன் மேல கொள்ள காதல். இந்த முறையும் மறைச்சு அந்த தப்ப செய்ய விரும்பல. சொல்லிட்டேன். கொஞ்சம் மாற இறங்குனது போல இருக்கு. லவ் யூ வசி. என்று எழுந்து அவன் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு அவன் பதிலை எதிர்பாராது சென்று விட்டாள். அவனோ சிலை போல அமர்ந்து விட்டான். காதல் 49. திருமண நாளிலிருந்தே மதுவிடம் எந்த தயக்கமும் இல்லாமல் இயல்பாக அவளிடம் பேச, அவள் மீது அக்கறை கொள்ள, காலையில் குட் மார்னிங் சொல்லி எழுவதிலிருந்து இரவில் அவளை பக்கத்தில் அமர்த்தி கதை கதையாக பேசி குட் நைட் சொல்லும் வரை அவனது ஒவ்வொரு நொடியிலும் அவளோடு அவளுக்கு முக்கியத்துவம் தந்து செலவழித்தான். அவனை நண்பனாக நினைத்து பழக ஆரம்பித்தவள், அவள் மீது அவன் காட்டும் ஒவ்வொரு அக்கறையிலும் முக்கியத்துவத்திலும் அவளுக்குள் இருந்த பழைய காதலை தோண்டி தூசி தட்டி மீட்டுக் கொண்டாள். மீண்டும் அவன் மீது காதல். அதை அவனிடம் பகிர்ந்துவிட்டு பெரும் பாரத்தை இறக்கி வைத்த நிம்மதியில் அவள் உறங்க, அவன்தான் உறக்கமின்றி அங்குமிங்கும் அலைந்தான். அவளை இதுவரை தன் மனைவியாக பார்த்தது இல்லை. தோழியாகத்தான் எண்ணி அவளோடு பேசி பழகினான். இன்று அவள் தன் காதலை சொன்னதும் ஏதோ உணர்வு, சொல்லத் தெரியவில்லை. ரம்யாவை நினைத்து வேறு கலக்கம். உயிர் போகும் கடைசி நொடி வரை காதல் செய்துவிட்டு இறந்து போன மனைவியை நினைத்தே இதுவரை வாழ்ந்தவன் தன் மகளுக்காக தோழியை திருமணம் செய்து கொண்டாலும் இன்னும் ரம்யாவின் நினைப்பு ஓரமாக இருக்கத்தான் செய்கிறது. இந்த நிலைமை வரக்கூடாதென்றுதான் அவன் திருமணத்தை வேண்டாம் என்றான். இப்போது என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. மதுவின் காதலுக்கு என்ன பதில் சொல்வது? ரம்யாவை விடுத்து இன்னொரு உறவை மனதோடும் உடலோடும் ஏற்பதா? என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. மறுநாள் விடியலிலிருந்து மதுவிடமிருந்து விலகலைக் காட்ட ஆரம்பித்தான். எதனால் அவள் காதல் கொள்ள ஆரம்பித்தாளோ அதெல்லாம் இல்லாமல் போனது. அவளிடம் ஒதுக்கம் காண்பித்தான். அவளுடன் சரியாக பேசுவதில்லை. குழந்தைகளோடு நேரம் செலவிட்டவன் அவள் வந்து அமர்ந்தாள். அலைபேசியை எடுத்து பேச செல்வது போல எழுந்து சென்று இவள் மனதை சுக்குநூறாக உடைத்தான். இரவில் அமர்ந்து பேசுவது இல்லை, உறங்கி போகிறான். 3 நாள் இவ்வாறு செய்ய 4ஆம் நாள் அவன் முன்னே நின்றவள், ஏன் வசி இப்படி பண்ற? உனக்கு நான் என் காதல சொன்னது பிடிக்கலனா முகத்துக்கு நேரா பிடிக்கலன்னு சொல்லிருடா. இப்படி விலகி விலகி போறதுல மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் தப்புதான். எனக்குள்ள வந்த காதலை என்னோட புதைச்சி இருக்கணும். உன்கிட்ட பகிர்ந்தது தப்புதான். இனி அதை பத்தி பேச மாட்டேன். பழையபடி இருவசி என கெஞ்ச அவனோ எதுவும் பேசாமல் கடந்து செல்ல அழுது விட்டாள். அவனது விலகலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவளது சோர்வான முகத்தைக் கண்டு என்னவென்று கேட்டாள் சைந்தவி. மது நடந்ததை சொல்ல, அண்ணே, அவன் குழப்பத்துல இருக்கான். அதான் முடிவெடுக்க தெரியாம சிரமத்துல இருக்கான். இப்போதான் உங்களை ஏத்துக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரே ஒரு வாரம் அத்தை வீட்டுக்கு போங்க. அவன் உங்களை மிஸ் பண்ணுவான். கூட இருக்கிறதாலதான் பிகு பண்றான். நீங்க வேணா பாருங்க, அவன் உங்களை அழைச்சிட்டு போக வருவான். பசங்க இங்க இருக்கட்டும், நீங்க போங்க என்று சொல்ல மதுவும் எதுவும் சொல்லாமல் சரி என்றாள். அடுத்த நாள் அவனிடம் வெறும் தகவலாகத்தான் சொன்னாள். ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஒரு வாரம் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். பசங்களை பாத்துக்கோ. அவங்களுக்கு வேலை விஷயமா வெளியூர் போறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே மெயின்டைன் பண்ண என்று அவனது பதிலை எதிர்பாராத சென்று விட்டாள். பெரியவர்கள் மூவரும் முதலில் அவ்வாறு கேட்டதும் என்ன ஏதென்று பயம் கொள்ள அவர்களது பயத்தை போக்கினாள் சைந்தவி. மா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சீக்கிரம் வேலை முடிச்சிட்டு வந்துருங்க என்று ஆராதனா மதுவின் கையை பிடித்து உதட்டை பிதிக்க கெஞ்ச, அம்மா சீக்கிரமா வந்துருவேண்டா. நீயும் கீர்த்தியும் சமத்தா இருக்கணும். தாத்தா அப்பத்தாவா கஷ்டப்படுத்தக்கூடாது. முக்கியமா அத்தைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று இருவருக்கும் அறிவுரை சொல்லி முத்தம் வைத்தாள். கீர்த்தி வசியைப் போல நிற்க ஆராதனாதான் கண்ணீருடன் நின்றிருந்தாள். மது அங்கே செல்வதால் சைந்தவி இங்கே இருந்து கொண்டாள். மித்திலிடம் மட்டும் விஷயத்தை பகிர்ந்தாள். சரி என்றான். முதல் 2 நாள் வசீகரனுக்கு மது இல்லை என்றாலும் ஒன்றும் தெரியவில்லை. 3ஆம் நாள் அவன் மனது அவளை தேட ஆரம்பித்தது. நாள் பட பகிரப்படாத நிகழ்வுகள் அவனது நெஞ்சை அடைத்தன. அவளது புடவை கூட அவனை கொஞ்சம் அசைத்துதான் பார்த்தது. 4ஆம் நாள் விரக்தியாக தோன்றியது. குழந்தைகள் கூட மதுவில்லாமல் சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள். அவ்வப்போது அவர்களோட அவள் பேசிக்கொண்டு தானே இருக்கிறாள். அதனால் அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் அவள் வசியிடம் பேசுவதில்லை. அவனை மட்டும் அவள் தவிர்க்க இவனோ அவளுக்காக ஏங்க ஆரம்பித்து விட்டான். அவள் இல்லாத போதுதான் மனமும் முழுக்க அவளை நாடியது. மதில் மேல் நிற்கும் பூனை போல அவளை ஏற்க முடியாமல், அவள் இல்லாமல் இருக்கவும் முடியாமல் தடுமாறினான். பொறுத்து பொறுத்து நாட்களை கடத்தியவனால் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியவில்லை. 6ஆம் நாள் அவளை தேடி அவளது அலுவலகம் சென்றான். மாலை வேளையில் மது வேலை முடிந்து வெளியே வர
மதுவிற்காக இவன் காத்திருக்க அவனை கண்டதும் இதயம் படபடவென துடித்தது. தனக்காக தன்னை தேடி வந்திருக்கிறான் என்றதும் மனம் குதூகலிக்க வயதை மீறி குத்தாட்டம் போட வேண்டும் என்பது போல இருந்தது. வாங்க மிஸ்டர் வசீகரன், என்ன இந்த பக்கம்? யாரையும் பார்க்க வந்தீங்களா என நக்கலாக கேட்க, நான் மிஸ்ஸஸ் வசீகரனை தான் பார்க்க வந்தேன். என்று பல்லை கடித்தான். ஓ, சொல்லுங்க மிஸ்டர், என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க என்று மீண்டும் அதே தோரணையில் கேட்க அவனுக்குத்தான் கோபம் பழியாக வந்தது. வண்டியில ஏறுங்க, வெளியே போய் பேசிக்கலாம் என்று அவளை அழைக்க அவளும் சிரிப்பை மறைத்தபடி வண்டியில் ஏறிக்கொண்டாள். இருவரும் பக்கத்தில் இருக்கும் ரெஸ்டாரண்டிற்கு சென்று 2 காஃபி ஆர்டர் செய்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு நடுவே இருந்த அமைதியை கலைத்தது என்னவோ வசீகரன்தான். மேடம்க்கு வீட்டுக்கு வர எண்ணம் இல்லையா? ஒரு வாரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் தானே சார் சொல்லிட்டு வந்தேன். ஒரு வாரம் ஆக இன்னும் 1 நாள் இருக்கே சார் என்று இவளும் சொல்ல அவனுக்கு கடுப்பாக இருந்தது. ஏன், ஒரு வாரம்னா ஒரு வாரம் முழுக்க இருக்கணுமா? 6 நாள்ல வந்துடலாம்ல? 6 நாள்ல நான் ஏன் வரணும் ஏன் வரணுமா? குழந்தைங்க உன்னை நினைச்சு ஏங்க மாட்டாங்களா? என கண்களை உருட்டியபடி சொல்ல அவனது கள்ளத்தனத்தை புரிந்து கொண்டவள் தனக்குள் சிரிப்பை அடக்கியபடி, அவங்க ஏங்க மாட்டாங்க, தினமும் பேசிட்டு தானே இருக்க, அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. ஓகே, மத்தவங்கள நினைச்சு பாத்தியா? மாமா அத்தைங்க 2 பேரும் ஒன்ன சொல்லலையே, இன்னும் 7 நாள் இருக்கதான் சொல்றாங்க. எனக்கும் அந்த ஐடியா இருக்கு. பசங்களை கூட்டிட்டு இன்னும் 1 வாரம் இருக்கலான் இருக்கேன். உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லல்ல என நக்கலாக கேட்க அவனுக்கு இன்னும் பிபி எகிரியது. இல்லையே, தாராளமா இருந்துட்டு வாங்க மேடம், யாரு என்ன சொல்லப் போறா என்று தோளை குலுக்கிக் கொண்டாலும் உள்ளே தவிப்பாகத்தான் இருந்தது. இன்னும் 7 நாள் சேர்ந்து இருந்து விடுவாளோ என்று பயமும் இருந்தது. ஆனால் அவளிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏதோ தடுத்தது. ஒன்றும் பேசவில்லை. போலாமா என்று எழுந்து கொண்டான். என்று அவளும் கோபமாக எழுந்து கொண்டாள். வாயை திறந்து மிஸ் பண்றத பேசுறானா பாரு, அப்படி என்ன ஈகுவோம். இருடா, கவனிச்சுக்கிறேன். உள்ளுக்குள் முணங்கிவிட்டு அவனோடு நடந்தாள். அவளை அழைத்து கொண்டு அவளது வீட்டில் விட உள்ளே அழைத்து இரவு உணவு சாப்பிட்டுத்தான் செல்ல வேண்டும். மருமகனுக்கு கட்டளையிட அங்கே இருந்தான். மித்தலுடன் சென்று பேச சென்றான். எப்ப உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போற ஐடியா இருக்கு மாமா என இவன் கேட்க, ஏன், உங்க அக்கா உன்னையும் டார்ச்சர் பண்றாளா என கேட்க, எது டார்ச்சர் பண்றாளா? எங்க அக்காவை டார்ச்சர்னு சொல்றீங்களா? சொல்லட்டுமா என மித்தல் கேலியாக கேட்க, மச்சான், நீயுமா? டார்ச்சர்னா அந்த டார்ச்சர் இல்லையா, இது வேற டார்ச்சர் என எங்கோ பார்த்து சொல்ல இவனுக்கு விளங்காமல் இருக்குமா? சரிதான், ரூட் அப்படி போகுதோ? சரி சரி, அது இருக்கட்டும். எப்ப எங்க அக்காவை கூட்டிட்டு போவீங்க? நீங்க கூட்டிட்டு போனாதான் ஏன் டார்லிங்க எங்க கூட்டிட்டு வர முடியும். குழந்தை பிறக்கு முன்ன ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா 2 பேரும் கேட்டா நிக்கிறீங்க. சீக்கிரமா சின்னஞ்சிறுசு எங்களுக்கு வழிய விடுங்க மாமா என்றான் மித்துல் சலிப்பாக. யார் மச்சான் கேட்டு போட்டது? நானா உங்க அக்கா வர வேணாங்கிறா? வா, அக்கா தான் இன்னும் 7 நாள் இங்க இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளை முதல்ல அனுப்ப பாரு மச்சான், அப்பதான் உன் கேட்டு ஓப்பன் ஆகும். அப்படியே எனக்கும் என கடைசி வரியை முணங்க அவனது காதுக்கும் கேட்கத்தான் செய்தது. இதழ் மடக்கி சிரித்துக் கொண்டான். ஜோதி வந்து அழைக்க ஐவரும் அமர்ந்து சாப்பிட்டனர். பின் சொல்லிக் கொண்டு கிளம்ப வாசல் வரை அவளை வழியனுப்ப வந்தவர்கள் அவர்களுக்கு தனிமை தந்து உள்ளே செல்ல அவள் மட்டும் அவனோடு இருந்தாள். அவளை ஏக்கமாக பார்த்தவன், இன்னும் ஒரு வாரம் இருக்க போறியா என தவிப்பாக கேட்க இவளோ உருகிவிட்டாள். இருக்கணுமா வேணாமா? அது உன் இஷ்டம் என்று சொல்லவே அவனுக்கும் பிடிக்கவில்லை. வேறு வழி இல்லாமல் சொன்னவன், நான் கிளம்புறேன். வண்டியை உயிர்ப்பித்த வேளையில் வசி என்று அழைக்க வேகமாக அவளை நெருங்கி, என்ன என்றான். அவளது நெருக்கத்தையும் வேகத்தையும் கண்டு ஆடித்தான் போனாள். உனக்கு பிடிக்கலனாலும் நான் சொல்லுவேன், ஐ லவ் யூ என்று அவனை இறுக்க அணைத்துக் கொண்டாள். அவனும் அணைத்துக் கொண்டான். அவனிடம் விலகியவள் நுனி விரல் எம்பி நின்று நெற்றியில் முத்தம் தந்து, பார்த்து போயிட்டு வா என்றாள். சிறு குழந்தை போல அனைத்தையும் பெற்றுக்கொண்டு எதிர்வினை காட்டத் தெரியாமல் தடுமாறி நின்றவன் பேச்சிழந்து அங்கிருந்து கிளம்பினான். மறுநாள் விடிந்தாலும் எழ மனமில்லை. அப்படியே கிடந்தவனின் மேல் கீர்த்தியும் ஆராதனவும் ஏறி அமர்ந்து விளையாடிவிட்டு எழ வைத்தனர். மனச்சோர்வுடன் வேலைக்கு சென்றான். மாலையில் தாமதமாகத்தான் வீட்டுக்கு வந்தான். வந்ததும் சைந்தவியிடம் பேச அவளை தேட அமுதாவோ, அவ வீட்டுக்கு போயிட்டாடா, மாப்பிள வந்து கூட்டிட்டு போயிட்டாரு, போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம் என்று அனுப்பி வைக்க தனக்குள் இருப்பதை யாரிடமாவது கொட்ட வேண்டும் என்பது போல இருந்தது. சோர்வுடன் அறைக்குள் வந்தவன் அவன் திறக்கும் முன்னே மது உள்ளிருந்து திறக்க மதுவைக் கண்டதும் சோர்ந்து போன செல்கள் எல்லாம் புத்துணர்வு பெற்றது. மது என அழைத்தபடி
தன்னை மீறி தாவி அணைக்க தடுமாறி மெத்தையில் இருவரும் விழுந்தனர். வசி என அவள் அழைத்ததையெல்லாம் அவன் காதில் விழவில்லை. அவள் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு அப்படியே கிடந்தான். இவளுக்குத்தான் கூச்சமாக உடல் விடவெடத்துப் போனது. இனிமே ஒரு வாரம் அம்மா வீட்டுக்கு போறேன்னு போகாதடி ப்ளீஸ். இப்போதான் உணர்ந்த நீ இல்லாம என்னால இருக்க முடியலடி. மனசு 2 விதமா யோசிச்சது. ஒன்னு உன்னோட சேர்ந்தா என்ன, இன்னொன்னு ரம்யாவோட நினைப்ப. அவளை மறந்து உன்னோட வாழ போறியான்னு மனசு கேட்க என்ன பதில் சொல்லன்னு திண்டாடுறேன்டி. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமதோ, என்னை மொத்தமா உனக்கே தரேன். அதுவரை நாம கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கலாம் என இவன் சொல்ல செல்லமாக அவன் கன்னத்தில் அடித்தவள், இத முன்னாடியே கேட்டிருந்தா முடியாதுன்னு சொல்லப் போறனா என்ன? அனாவசியமா ஒரு வாரம் வேஸ்ட் பண்ண வச்சுட்ட என்று மீண்டும் கன்னத்தில் அடிக்க, அவனோ மீசை வைத்து குறுகுறுக்க செய்ய பெண்ணவள் துடித்துப் போனாள். வேகமாக அவனை தள்ளிவிட்டு எழ அவள் கையை பிடித்தவன், பிடிக்கலையா என குறும்பாக கேட்க, டைம் கேட்டுட்டு பண்ற வேலைய பாரு என்று சிவந்த முகத்துடன் சொல்ல அவனோ சிரித்து விட்டான். நைட் பேசலாண்டா, இப்ப குளிச்சிட்டு சாப்பிடவா? அவள் வெளியே ஓடிவிட இவனோ மனதில் அழுத்தின பாரங்கள் அத்தனையும் குறைந்து போன உணர்வு. சோர்வு களைய குளித்துவிட்டு வந்தவன் சாப்பிட அமர்ந்தான். சேர்ந்து சாப்பிட்டனர். பின் அமுதாவிற்கு உதவி செய்துவிட்டு மேலே முதலிரவு செல்லும் பெண்களைப் போல வெட்கத்துடன் அறைக்குள் வர குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு அவளுக்காக காத்திருந்தான். அவள் வந்ததும் கையை நீட்ட அவளது கையை அவன் கைக்குள் வைத்தாள். வழக்கமாக பக்கத்தில் அமர்த்தி பேசுபவன் இன்று அணைத்தபடி பேச அவளுக்கோ சந்தோஷமாக இருந்தது. நேரம் போறதை உணராமல் பேசிக் கொண்டிருந்தனர். இரு மனங்கள் இணைந்து ஊனோடு கலந்து உறவாடப் போகும் நாளுக்காக இருவருமே காத்திருக்கின்றனர். அவர்களது காத்திருப்பை காலம் சேர்ந்து குறைக்க முயலுமா, நீடிக்கச் சொல்லுமா? விதியின் பதில் என்னவோ? காதல் 50. வெகு நாட்கள் கழித்து மித்துலும் சைந்தவியும் ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டு அமளியில் அமர்ந்திருந்தனர். தனது இன்னுயிரை சுமக்கும் மனைவியின் மணி வயிற்றை வருடியபடி அவளை நெஞ்சோடு சேர்த்தணைத்து அமர்ந்திருந்தான் மித்துல். அவன் நெஞ்சில் சுகமாய் சாய்ந்து கொண்டு அவனது சட்டையை திருகியபடி அமைதியாக அந்த நிமிடத்தை அனுபவித்தாள் சைந்தவி. என்னவோ சார் பெருசா பேசுனீங்க. ஒரு நாள் அப்புறம் நாங்க வந்துருவேன். சண்டே நம்ம இங்க வந்துருவோம். இப்போ எத்தனை நாள் ஆச்சு? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா என் பொண்டாட்டியோட நல்ல மனசுக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருந்திருக்கு. அதான் அனுபவிச்சாச்சு. என்ன மேடம்? என்ன நக்கலாக சொல்ல, என்ன கிண்டலா? எல்லாம் உன் அக்காக்கு தானே பண்ண? வேணும்னு பண்ணது போல சொல்ற. நான் உன் அக்காக்கு நல்லது பண்ணாலும் என்ன திட்டுற என செனுங்க. ஐயோ தெய்வமே, நான் எதுவுமே சொல்லல. நீ செஞ்சது நல்லதுக்கு தான். அதுக்கு உனக்கு கோயிலே கட்டுறேன். ஆனா மறுபடியும் ஆரம்பிக்காதம்மா. உன்னை சமாதானம் பண்ண எனக்கு ஒரு யுகமே ஆகும். வேண்டாமா என கையெடுத்து கும்பிட அவனை கண்களை சுருக்கி முறைத்தாள். அவனோ என இளித்தான். ஹலோ, இப்படி கையெடுத்து கும்பிட்டா எப்படி? நாம ஒன்னும் பல வருஷங்கள் கடந்து வாழல. இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கு. இந்த ஒரு சண்டையோட நின்றாது. இன்னும் நிறைய இருக்கும். இதுக்கே கையெடுத்து கும்பிட்டா என்ன அர்த்தம் என கேட்க, இதுதான் ஏன் டெக்னிக். இததான் 60 வயசுலயும் யூஸ் பண்ணுவேன்ற அர்த்தம். ஓ, அப்போ சண்டை போடுற ஐடியா இல்ல. இருக்கு, சண்டை போடுவேன். நீயா வந்து சாரி கேட்டா உடனே அக்செப்டும் பண்ணுவேன். இல்லனா நானே வந்து சாரி சொல்லி பிரச்சனைய சால்வ் பண்ணுவேன். மேக்சிமம் 2 நாள். அதுக்கு மேல நம்ம சண்டையை இழுக்க விட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டாலும் சீக்கிரமா சமாதானமாக முயற்சி செய்வோம். அதுக்கு மேல விதிதான் என சொல்ல, போதும் போதும், நாளைக்கு வரத நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ இந்த நிமிஷம் அனுபவிக்கிற வழிய பாப்போம் என்று சொன்னதுதான் தாமதம். அவள் இதழை சிறை எடுத்திருந்தான். மெதுமெதுவாக அவளை ஆட்கொண்டு மென்மையான குடலை அங்கே அரங்கேற்றினான். நாட்கள் மெல்ல நகர மித்துல் மிக கவனமாக சைந்தவியை பார்த்து கொண்டான். பிரசவ தேதி நெருங்கிக் கொண்டே இருந்தது. கல்லூரியில் அவர்களுக்கு ஃபேர்வெல் வைத்திருந்தனர். அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் ஓரமாக அமர்ந்து ரசித்தாள் சைந்தவி. வளைத்து வளைத்து நண்பர்களோடு போட்டோ எடுத்துக்கொண்டாள். பின் கண்ணீரும் கம்பளையுமாக அவர்கள் வகுப்பு மாணவர்கள் விடை பெற்றனர். அன்றிலிருந்து விடுமுறைதான். பரீட்சைக்காக விடுமுறை அளித்து இருந்தனர். அவள் வீட்டிலே இருந்து படித்தாள். ஜோதி அவளை பார்த்து கொண்டார். இங்கே வசியின் நாட்களோ பழையபடி சந்தோஷமாக சென்றன. கூடுதலாக காதலோடு சென்றன. முத்தமிடுவது கட்டிக்கொள்வது என மட்டுமே இருந்தான். இருவருக்குள்ளும் கூடல் நிகழவே இல்லை. அவளும் பொறுமையாகத்தான் செல்கிறாள். ஆனாலும் அவனோடு முழுமையாக வாழாதது வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அவன் மனது கஷ்டப்படும் என்பதற்காக. அதையும் அவன் கவனித்துக் கொண்டான். ஆனாலும் சிறு தயக்கம். அவள் வேதனையை பார்க்க முடியாமல் அவனது தயக்கத்தை உடைத்தெறிந்து
அவளோட இனிய போகும் நாளும் வந்தது. அன்று தன் இரு மகள்களை கிளப்பி வெளியே அனுப்பி வைத்து குளிக்க சென்றாள். இரு பேத்திக்கும் அமுதா குமுதா காலை உணவை கொடுத்து ஆட்டோவில் அனுப்ப தயாராக வைத்திருந்தனர். ஜாகிங் முடித்துவிட்டு வந்த வசி மகள்களை கொஞ்சிவிட்டு வழக்கமாக நீள்விருக்கையில் அமர்ந்து பேப்பர் அல்லது டிவி பார்ப்பான். மது கிளம்பி வந்ததும் இவன் உள்ளே செல்வான். இன்று அதிசயமாக அவன் அறைக்குள் செல்ல சரியாக அதே நேரம் பாவாடையை நெஞ்சோடு கட்டிக்கொண்டு துண்டை மேலே போர்த்தியபடி வெளியே வந்தவள் அவனை அங்கே கண்டு அதிர்ந்து போனாள். அவனும் ஷர்ட்டை கழட்டி திரும்ப அவளைக் கண்டு அதிர்ந்து நின்றான். நீ வழக்கமா இப்போ வரமாட்டியே, இப்போ ஏன் வந்த? வெளியே போ, நான் ட்ரெஸ் மாத்தணும் என அவனை பாராமல் திக்கித் திணறி சொன்னாலும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து போயிருந்தது. நான் ஏன் போகணும்? அதுவும் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல எந்த மடையனாவது வெளியே போவானா? என்று உடலை முறுக்கியபடி அவளை நெருங்க அவளோ பின்னால் சென்றபடி, நீ இத்தனை நாள் வெளியேதானே இருந்த என்றாள் கேலியாக. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு கணக்கு தீர்த்திரலான் இருக்கேன் என ஒரு மார்க்கமாக அவளை பார்த்தபடி சொல்ல சுவரோடு மோதி நின்றவள், என்ன கணக்கு? என்ன தீர்க்கப்போ என முடிப்பதற்குள் அவள் கன்னத்தில் முத்தம் வைத்திருக்க மேனி சிலிர்த்து போனாள். அவனது இதழ்கள் அடுத்ததாக அவளது இதழை முற்றுகையிட அவனது தோளை அழுத்தி பிடித்து அவளது நகத்தால் அழுத்தினாள். அதன் பின் அதிரடியாக அவளை தூக்கி குளியலறைக்குள் புகுந்து விட்டான். தண்ணீருடன் போட்டி போட்டன அவனது விரல்கள் அவள் மேனியில். இரு உடல்களும் முழுதாய் நனைந்தன. தண்ணீராலும் பெரும் தாபத்தினாலும். வெகு நேரம் கழித்து இருவருமே துண்டை சுற்றி கொண்டு வந்தனர். அப்போதும் அவளை அணைத்தபடி வர, வசி, உனக்கு எனக்கு லேட்டாச்சு, ஆபீஸ்ல என்ன சொல்றது என்று வேகமாக சேலையை தேட, ஆபீஸ்க்கு லீவ் சொல்ல, நானும் சொல்றேன், 2 பேரும் வெளியே போலாம் என்றான். அவள் அவனையே பார்க்க, இப்படியே பார்த்தனா வெளியே கூட போக முடியாது, பாத்துக்க என அவனது பார்வை இறங்க கன்னத்தில் செல்லமாக அடித்து முகத்தை திருப்பியவள், நீ பார்த்தது பண்ணினதெல்லாம் போதும், சரியான மோசண்டா நீ என செல்லமாக திட்டிவிட்டு சுடிதாரை அணிந்து கிளம்பி நின்றாள். அவனும் அவளை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தவன் இருவரும் வெளியே செல்வதாக இரு தாயிடமும் சொல்ல அவர்களுக்கு சேர்த்து சமைத்து மதிய உணவை கட்ட வைத்ததைக் காட்டி இருவரும் முறைக்க வழிந்தார்கள். இருவரின் முகத்தில் தெரிந்த சந்தோஷமே இருவரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று எடுத்துக் காட்டியது. அன்று முழுவதும் ஊர் சுற்றியவர்கள் பிள்ளைகள் உறங்கிய பின்னரே வந்தனர். குமுதா தன் பேத்திகளை வைத்துக்கொள்ள இருவரும் தங்கள் அறைக்குள் சென்றனர். அறைக்குள் வந்ததும் குளியலறைக்குள் வெட்கத்தினோடே சென்று உடை மாற்றி வந்தாள் மது. அவனும் உடை மாற்றி வந்ததும் அவளை இழுத்து தன்மேல் போட்டுக்கொண்டவன் அவளது கன்னங்களை வருடியபடி, லவ் யூ மது, உனக்கு நான் முழுசா சொந்தமாகிட்டேன். இனி எப்பவும் நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ ஆசைப்பட்டபடியே வாழலாம். உன் ஆசைப்படி ஒரு குழந்தை பெத்துக்கலான்னு என கேட்க அவளும் சம்மதமாக நெற்றியில் முத்தம் வைத்தாள். அவளை அருகே கிடத்தி கழுத்தில் முகம் புதைத்து ஆரம்பிக்க அவளும் அவனுக்கு இணங்க இரு உடல்களும் சங்கமித்து அழகான கூடல் நிகழ்ந்தது. இருவரும் இல்லற வாழ்க்கையில் இணைந்து விட்டனர். மகள்கள் இல்லாத நேரமும் திருட்டுத்தனமாய் இருவரும் காதல் சரசம் கொண்டு காதலை வளர்த்தனர். சைந்தவிக்கு குறித்த நாளுக்கு முன்னரே பிரசவ வலி வந்துவிட்டது. சரியான நேரத்தில் மருத்துவமனையில் சேர்க்க பெரிய போராட்டத்திற்குப் பிறகு பெண்மகவை ஈன்றாள் சைந்தவி. மகளையும் மனைவியையும் ஆசை தீர கொஞ்சி மகிழ்ந்தான் மித்துல். அவன் ஆசைப்பட்டது போல பெண்மகவுதான். சக்திவேல் மகளைப் போல எண்ணி தன் பேத்தியை கையில் ஏந்தி கொஞ்சினார். மருமகளை ஆசையாக தூக்கிக் கொண்டனர் வசியும் மதுவும். பின் கீர்த்தி ஆராதனா நச்சரிக்க அவர்களிடம் காண்பிக்க இருவரும் முத்தம் வைத்தனர். ஜோதியும் மூர்த்தியும் கூட தன் பேத்தியை ஆசையாக தூக்கிக் கொஞ்சினார்கள். சுகப்பிரசவம் என்பதால் ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வந்துவிட்டாள். தாய் வீட்டில்தான் இருந்தாள். அவ்வப்போது மனைவியையும் மகளையும் ஆசை தீர பார்த்து கொஞ்சிவிட்டு மனதே இல்லாமல் செல்வான் மித்துல். சில நேரம் தங்கிவிடுவான். 30 நாட்கள் இன்னும் முடியவில்லை. இதனிடையில் சைந்தவிக்கு பரீட்சை வேறு வந்தது. சக்திவேல்தான் அவளை கல்லூரிக்கு அழைத்து செல்வது, உடன் இருந்து அழைத்து வருவதுமாக இருந்தார். குழந்தையை விட்டு அவளால் வரவே முடியவில்லை. ஆனால் 3 மணி நேரம் கடினப்பட்டுதான் பரீட்சை எழுதிவிட்டு வந்து குழந்தையை பார்ப்பாள். அன்று மித்துல்தான் சைந்தவி பரீட்சை எழுதும் அறையின் கண்காணிப்பு ஆசிரியர். அன்று ஏனோ அவளால் சரியாக பரீட்சை எழுத முடியவில்லை. கண்ணீருடன் இருக்கும் மனைவியை பார்த்து அதிர்ந்து பக்கத்தில் வந்தான். எதுக்குமா அழுதுட்டு இருக்க? ஏதாவது பண்ணுதா? வலிக்குதா எங்கேயோ என கேட்க, பாப்பா நினைப்பா இருக்கு, பாக்கணும் போல இருக்கு. பாலுக்கு அழுதுட்டு இருக்காளோ, என்ன தேடுறாளோ, அதே நினைப்பா இருக்கு. பரீட்சை எழுத முடியல மித்துல் என்று புலம்ப தண்ணீரை எடுத்து வந்து கொடுத்தவன்,
இன்னும் கொஞ்ச நேரம்தான், வீட்டுக்கு போயிடலாம். பரீட்சையில கவனம் வைமா என்றான். அவளும் வேகமாக எழுதினாள். பரீட்சை எழுதி முடித்துவிட்டு சக்திவேலுடன் சென்று விட்டாள். அவள் சொன்னதிலிருந்து மித்துலுக்கும் தன் மகளை பார்க்க வேண்டும் போல ஏக்கமாக இருக்க, பொய் சொல்லி அரை நாள் விடுப்பு எடுத்து கிளம்பி விட்டான். அவன் நேராக சென்றது என்னவோ சைந்தவியின் வீட்டிற்குத்தான். அவளோ வீட்டிற்கு வந்ததுமே குளித்துவிட்டு மகளை தூக்கி கொஞ்சினாள். அது வரையிலும் சமத்தாக இருந்த குட்டி தாயை கண்டதும் அழுதுவிட அறைக்குள் சென்று பாலூட்டினாள். மித்தலும் வந்துவிட அவனது நிலைமை அவர்களுக்கு புரியத்தான் செய்தது. வேகமாக அறைக்குள் நுழைந்தவனைக் கண்டு ஆச்சரியமாக பார்த்தாள் சைந்தவி. என்ன மித்துல், வந்துட்ட? நீ அழுதது எனக்கு நம்ம பாப்பா ஞாபகம் வந்துருச்சு. போய் சொல்லி பாப்பாவை பார்க்க வந்துட்டேன் என்று கண்களை சிமிட்டி தோளை குலுக்கி சொல்ல, அவனை பொய்யாய் முறைத்துவிட்டு சிரித்தவள், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா மித்துல், அதுக்குள்ள பால் குடிச்சிருவா என்றாள். அவனும் வேகமாக தன்னை சுத்தம் செய்துவிட்டு மகளை தூக்கி கொஞ்சிட, தந்தையை கண்டதும் அழகாக சிரித்தாள் அவனது செல்ல இளவரசி. அப்படியே உங்க கண்ணுதான் மித்துல் அவளுக்கும். உங்க கண்ணு வழியா என்ன மயக்கினத போதாதுன்னு இவள என்ன மயக்கத்தான் வந்திருக்கா. உங்கள போலதான் வருவா என்றிட, இல்ல, இவ என்ன போல வந்தாலும் கேரக்டர் வைஸ் அவ ஒன்ன போல வரணும். மாமா போல இவள நான் வளர்ப்பேன் என்று மகளின் உச்சியில் முத்தமிட அவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவளது உச்சியில் முத்தமிட்டான். இருவரையும் சாப்பிட அழைக்க, குழந்தையை குமுதாவிடம் கொடுத்துவிட்டு சாப்பிட்டவர்கள் அறைக்குள் மகளை நடுவில் போட்டு ரசித்தபடி இருவரும் உறங்கிப் போயிருந்தனர். அழகான தருணமானது. அடுத்து வந்த நாட்களில் அனைத்து பரீட்சைகளையும் எழுதி முடித்துவிட்டு கல்லூரி வாழ்க்கையையும் முடித்திருந்தாள் சைந்தவி. தோழிகள் மூவரும் இறுக அணைத்துக் கொண்டு நின்றனர். நாம பிரியவே கூடாதுன்னு நினைச்சோம்டி, இப்படி 2 வருஷம் ஓடி போச்சடி என ஜனனி சொல்ல, இதுக்கப்புறம் எப்படி பார்க்க போறோம் என வந்தனா வருத்தம் தேய்ந்த குரலில் சொன்னாள். கண்ணீரை துடைத்துக் கொண்டே சைந்தவி, எதுக்குடி புலம்புறீங்க? நாம பிரியலடி. இனி சந்திக்கிற ஸ்பாட் இது இல்ல, அவ்வளவுதான். நாம எங்க வேணாலும் சந்திக்கலாம், பேசலாம்டி. ஒரேடியா பிரியறது போல பேசாதீங்க. தினமும் பேசுவோம், தினமும் மீட் பண்ண முடியாதுதான். ஆனா 1 வாரத்துல 1 முறை பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம். தினமும் பேசலாண்டி. எங்க போயிட போறோம்? உனக்கு என்னடி, நல்ல குடும்பம், நல்ல புருஷன், நல்ல மாமியார், எங்களுக்கு அப்படி அமையுமா? வந்தனா சொல்ல, அது நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்கு என்றிட அதையும் ஆமோதித்தனர் இருவரும். மூவரும் ஒன்றாய் நேரம் செலவிட்ட பின்னே வீட்டிற்கு சென்றனர். இடையில் ஒரு நாள் சென்னையிலிருந்து தர்ஷினியின் இறப்பு செய்தி கேட்டு அனைவரும் துடித்து போய்விட்டனர். அலைபேசியில் விசாரிப்பதோடு நிறுத்திக் கொண்டனர். தர்ஷினியை பார்க்க செல்லவில்லை. குமார் மகளின் நிலையைக் கண்டு யாரும் பரிதாபமாக பார்க்க கூடாதென்று வரவேண்டாம் என்று மறுத்துவிட்டார். இன்று இறப்பு செய்தி மட்டும் வர, சக்திவேல், அமுதா, மித்துல், ஜோதி, மூர்த்தி மட்டுமே தர்ஷினியை பார்க்க சென்றனர். சைந்தவியை வரவேண்டாம் என்று மறுத்துவிட்டனர். வீட்டிலேயே கதறி அழுதாள். அவளை மதுதான் தேற்றினாள். இறுதி காரியங்கள் முடித்துவிட்டு இல்லம் வந்து சேர்ந்தனர். 1 வாரம் யார் முகத்திலும் சிரிப்பில்லை. அவர்கள் சோகத்தை போக்க மது அவர்களிடம் நல்ல விஷயத்தை பகிர்ந்தாள். அசந்து உறங்கிக் கொண்டிருந்த கணவனின் கைக்குள் புகுந்து கொண்டவள் அவனுக்கு ஆசை தீர முத்தம் தர, திண்டாடி போனவன் விழிக்க முடியாமல் விழித்து அவளை இறுக அணைத்து, என்னடி என்று தூக்க கலக்கத்தில் கேட்டான். மிஸ்டர் வசி, நீ 2nd டைம் அப்பாவாக போற என அவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல, அவனது தூக்கம் மாயமானது. என்ன சொல்ற மது என கேட்கும் முன்னே எழுந்தமர்ந்த ஆராதனா கண்ணை கசக்கிக் கொண்டு, எங்களுக்கு தம்பி பாப்பா வரப்போகுதாமா என சத்தமாக கேட்க, கீர்த்தியும் எழுந்து, என்ன நிஜமாவா என்று எழ தலையில் அடித்துக் கொண்டாள் மது. மது வசியை பார்க்க அவனுக்கும் மகள்கள் இருப்பதால் தனது உணர்வுகளை அடக்கிக் கொண்டிருந்தான். ஆமா என் தங்கங்களா, உங்களுக்கு தம்பி பாப்பா வரப்போகுது என்று சிரித்துக் கொண்டே சொல்ல, ஹே என குதித்தவர்கள், நாங்க போய் அத்தைக்கிட்ட சொல்றோம் என்று ஓடிப்போங்க. அவர்கள் பின்னே செல்ல இருந்த மதுவை இழுத்து முகம் முழுவதும் முத்தமிட்டு மூக்கை உரசியவன், 2nd டைம் இல்ல, 3rd டைம் அப்பாவாக போறேன். தேங்க்ஸ் டி என்று நெற்றி முட்டி அணைத்துக் கொண்டான். இந்நேரம் உன் பொண்ணுங்க கத்தி ஊருக்கே கேட்க சொல்லியிருப்பாளுங்க. வா போலாம், எல்லார்ட்டையும் சொல்லலாம் என்றாள். அவனும் ஒருமுறை அணைத்து முத்தம் வைத்துவிட்டு கூடத்திற்கு அவளோடு வந்தான். குமுதா கண் கலங்க மதுவை அணைத்து முத்தம் வைத்தார். அவர்களுக்கு வாழ்த்து மழைதான். ஜோதி, மூர்த்தி மகளை அணைத்து முத்தமிட்டனர். மித்துல் அக்காவை கட்டிக்கொண்டான். அவள் வாழ்க்கை சீராக சிறப்பாக இருப்பதை கண்கூடாக பார்த்து மகிழ்ந்து போனான். அதற்காக சைந்தவிக்கு தனக்குள்ளே எப்போதும் நன்றி உரைப்பான். 30 நாள் தீட்டு கழிக்கவும் பேர் சுட்டு நிகழ்வை வைக்க நினைத்து
நல்ல நாள் பார்த்து முடிவு செய்தனர். அன்றைய நாளும் வர ஐயர் வைத்து தீட்டு கழித்து குழந்தைக்கு தமிழினி என்று பெயர் சூட்டினார்கள். சைந்தவி குழந்தையை தூக்கிக் கொண்டு மித்துல் வீட்டிற்கு சென்று விட்டாள். மதுவை தாங்க ஆரம்பித்தார்கள். மாதம் வசிதான் அவளை செக்கப்பிற்கு அழைத்து செல்வான். அன்று குடும்பமாக நால்வரும் வெளியே செல்ல திட்டமிட்டிருக்க, செக்கப் செய்துவிட்டு வெளியே செல்லலாம் என்று மகள்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருந்தான். கீர்த்தியும் ஆராதனாவும் இருவரும் சமத்தாக வெளியே அமர்ந்திருக்க, இருவர் மட்டும் உள்ளே மது மற்றும் குழந்தையின் உடல் நலத்தை கேட்டுக் கொண்டிருந்தனர். இருவரும் வெளியே வரும் நேரம் மகள்கள் இருவரையும் காணவில்லை. பதட்டம் கொண்டு இருவரும் தேட, இருவரும் மகள்களைக் கண்டு கொண்டு அருகே செல்ல அதிர்ந்தனர். அங்கே கதிர் கையில் குழந்தையுடன் அமர்ந்திருக்க, அவன் அருகே குழந்தையை பார்த்தபடி கீர்த்தியும் ஆராதனாவும் நின்றிருந்தனர். இங்க என்ன பண்றீங்க 2 பேரும்? இவர்தான் கூப்பிட்டார் என்றாள் கீர்த்தி. வசி அவனை முறைக்க, பேசதான் கூப்பிட்டேன். என்று தலை குனிந்து கொண்டு சொன்னான் கதிர். அப்பா என்று கீர்த்தி அழைக்க, கதிர் நிமிர்ந்து அவளை பார்த்தான். ஆனால் கீர்த்தி வசியைத்தான் அழைத்திருந்தாள். இது மாதிரிதான் தம்பியே இருப்பானா என்று கேட்க, ஆராதனா, இன்னும் ரொம்ப அழகா இருப்பான் கீர்த்தி என்றாள். கதிரை கண்டு கீர்த்தி, உங்க பையன் ரொம்ப அழகா இருக்கான் என்றாள். ஒரு வார்த்தைக்கு கூட அப்பா என்று அவனை அழைக்கவில்லை. அவள் அப்பா என்று அழைத்தது கூட வசியைத்தான். கதிர் ஏக்கமாக மகளையும் வசியையும் பார்த்தான். வசி எதுவும் பேசாமல் மகள்களிடம் வாங்க போலாம் என்று அழைக்க, மது அவனிடம் ஒரு நிமிஷம் என்று வயிற்றில் கை வைத்துக் கொண்டு கதிரிடம் வந்தாள். அவனோ தலை குனிந்து அமைதியாக இருந்தான். உங்களை குத்தி காட்டி பேச வரல, தேங்க்ஸ் சொல்லதான் வந்தேன். தேங்க்ஸ். நீங்க என்னை ஏமாத்தி பிரிஞ்சு போகாம இருந்திருந்தா ஏன் வசி எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான். அதுக்குதான் தேங்க்ஸ் என்று திரும்பி நடக்க, அவன் சாரி என்று உரைக்க, அதைக் கண்டு கொள்ளாது வசியின் கைகளை கோர்த்து கொண்டு கடந்து சென்று விட்டாள். அதன் பின் வந்த நாட்களில் மதுவிற்கு வளைகாப்பு வைத்தனர். அவளை ஜோதி தங்கள் வீட்டில் வைத்து 2 நாளிலே அனுப்பி வைத்து விட்டார். அமுதா, குமுதா, சக்திவேல், வசி மதுவை பார்த்து கொள்ள, அவர்களை தவிர்த்து மகள்கள் கவனிப்பும் வேறு. குறித்த நேரத்தில் ஆண்மகுவை பெற்றெடுத்தாள் மது. அவனுக்கு துருவ் என்று பெயரை சூட்டினார்கள். மழலை செல்வங்களோடு இன்றைய தலைமுறையினரும் மூத்த தலைமுறையினரும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் பெரும் குடும்பமாக வாழ்கின்றனர். 3 வருடங்களுக்குப் பின் தமிழினி கோபமாக கண்ணீருடன் தந்தையின் வரவை பார்த்து வாசலில் அமர்ந்திருந்தாள். விளையாடும்போது அவள் துருவை கோபத்தில் அடித்து விட்டாள். சிறுவன் துடித்துப் போனான். மகளின் முதுகில் 2 போட்டு சைந்தவி மருமகனை சமாதானம் செய்தாள். தாய் அடித்ததால் தந்தையிடம் புகார் வைக்க காத்திருந்தாள். ஏற்கனவே குழந்தையை அடிக்காதே என்று சைந்தவியை மகள் முன்னே கண்டித்திருந்ததால் அதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு தந்தையிடம் வத்தி வைக்க காத்திருக்கிறாள். மதுவோ, மகளோட கண்ணீரை பார்த்ததும் உன்னை திட்டப்போறோம் சைந்து, இந்த குட்டி என்ன மாதிரியே இருக்கு என்று சொல்ல அவளை முறைத்தாள் சைந்தவி. வரட்டும், உங்க தம்பி மட்டும் சத்தம் போடட்டும், அப்ப இருக்கு அவனுக்கு என்று முந்தானையை சொருகிவிட்டு மகளை முறைக்க, அவளும் முகத்தை வெடுக்கென திருப்பிக் கொண்டாள். மித்துலும் வர மகளின் கண்ணீரைக் கண்டதும் துடித்து விட்டான். என்னடா குட்டி, எதுக்கு அழறீங்க? மித்து, அம்மா என்ன அடிச்சிட்டா, எனக்கு வலிக்குது என்று முதுகை காட்ட, அச்சச்சோ, எதுக்கு அடிச்சா? வா, என்னன்னு கேப்போம் என்று அறைக்குள் செல்ல, அவளோ வேலை செய்து கொண்டிருந்தாள். சைந்தவியிடம், எதுக்கு பாப்பா அடிச்ச என்று நிதானமாகத்தான் கேட்டான். அவளுக்கு ஆச்சரியம்தான். அவகிட்டே கேளு மித்துல், என்ன பண்ணீங்க நீங்க என மகளிடம் கேட்க, திருவா அடிச்சிட்ட, அவனுக்கு வலிச்சது, அழுதான் என அழகாக குற்றத்தை ஒத்துக்கொண்டாள். நீங்க பண்ணது தப்பு தானே? அதான் அம்மா அடிச்சிருக்காங்க. துருவ் நம்ம தம்பி இல்ல, அம்மா அடிச்சது உனக்கு வலிச்சது போல நீ அடிச்சது அவனுக்கும் வலிக்கும்ல. நீங்க யாரையும் அடிக்காம அன்பா பாத்துக்கிட்டா அம்மாவும் ஒன்னும் அடிக்க மாட்டாங்க தானே? எங்க அம்மா கிட்ட சாரி சொல்லி இனி இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க பாப்போம் என்றான். குழந்தையும் தந்தையின் பேச்சைக் கேட்டு, சாரிம்மா, இனி யாரையும் அடிக்க மாட்டேன் என்று அவள் உதட்டில் முத்தம் தர, அவளும் பதிலுக்கு முத்தம் தந்து, இனி அம்மாவும் அடிக்க மாட்ட, சாரி என்று முதுகை தடவி கொடுத்தாள். போய் துருவ் கிட்ட சாரி கேளுங்க என்று மகளை அனுப்பி வைக்க, அறையை விட்டு வெளியே ஓடினாள் அவனது செல்ல மகள். மித்துல், நீ என்ன திட்டுவ, சண்டை போடுவன்னு நினைச்ச. அன்னி கூட அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நீ மாறிட்ட. உன் கூட சண்டை போடலான்னு நினைச்சா வாய்ப்பே தர மாட்டேங்கிறியே என்று அவனது கழுத்தில் மாலை போல கைகளை போட்டுக்கொண்டு சொல்ல, அவனோ அவளை இடையைப் பற்றி தன்னோடு சேர்த்து கொண்டவன். அந்த மித்துல் என்னைக்கோ காணாம போயிட்டான். இது சைந்தவியோட மித்துல்.
விசாரிச்சு தான் ரியாக்ட் பண்ணுவான். ஒரு தடவை உன்னை காயப்படுத்தினது போதும். இனி எல்லாத்தையும் நிதானமா தான் ஹேண்டில் பண்ணுவேன் தவிமா. அதுவும் உன் விஷயத்துல எப்பவும் நிதானமா தான் இருப்பேன். உன் பேரழக காதலை இழக்க துளி சந்தர்ப்பம் கூட தரமாட்டேன் என்று நெற்றி முட்டி மூக்கில் முத்தம் வைத்தான். அவன் பேச்சில் நெகிழ்ந்து போனவள் லவ் யூ மிதுல் என இதழில் இதழ் பதிக்க அவளது செவ்விதழை கெட்டியாக பிடித்துக்கொண்டு முத்தத்தை தொடர்ந்தான். அவனுக்கு அவள் அளித்த மறு வாய்ப்பைப் போல தன் பேரழகு காதலால் அவனை அவளுக்குள் கட்டி போட்டு அவளும் அவனுக்குள் கட்டுண்டு அழகாய் தன் காதல் வாழ்க்கையை நடத்திச் செல்லும் மிதுலின் தவி இன்றுமே அவனது காதல் பேரழகிதான். ஒற்றும் இதுவரை நாம் கேட்டு ரசித்தது எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்கள் எழுதிய என் காதல் பேரழகி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கதைய பத்தின உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.